தேவனுடைய தழும்புகளால என் பிள்ளை வந்து சுகமாயிட்டான்ட்டு. ஆனா டாக்டர் ரிப்போர்ட் வந்து இப்படி சொல்லுதே அப்படின்னாங்க. இது ஜென்ரலா எல்லாருக்கும் இருக்க கொஸ்டின். கரெக்ட்டா? நான் விசுவாசிக்கிறேன். தேவனுடைய தழும்புகளால சுகமாயிட்டா. ஆனா டாக்டர் ரிப்போர்ட் இப்படி சொல்லுதே ஏன் அப்படின்னு கேட்டேன். எப்ப நான் ஃபெய்த்ல ஆப்பரேட் பண்ணணும்? எப்ப நான் வந்து விசுவாசத்துல வாழணும்? காணாத போதுதான் நான் விசுவாசத்துல வாழணும். இதை நான் பார்க்கல. நான் என்ன வேணும்னு நினைக்கிறேனோ, எதை பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறேனோ, எந்த சுகம் ஹீலிங் என் வாழ்க்கையில நடக்கணும்னு நினைக்கிறேனோ, அது நடக்காத போதுதான் நான் என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? விசுவாசிக்க வேண்டியதா இருக்கு. விசுவாசம் தான் நான் எதிர்பார்க்கிற முடிவை கொடுக்குது எனக்கு. வசனத்துல தெளிவா போட்டிருக்கு, அவர் இருக்கிற பிரகாரமாகவே இருக்கிறீங்க. as Jesus is so you are in those. அப்ப எங்க இருக்கிறீங்க? அப்படி வெளியில இல்ல. அப்ப எங்க தான் இருக்கிறீங்க? இயேசு வந்து எதுக்கு அடி வாங்கினார் தெரியுமா? அவர் வந்து ஏதோ தப்பா பேசிதான் அடி வாங்கல, கரெக்டா பேசிதான் அடி வாங்கினார். இன்னைக்கும் வந்து நீங்க வெளியே போயிட்டு நான் யார் தெரியுமா? தேவனுடைய பிள்ளை, எனக்கு சகல அதிகாரம் இருக்குன்னு சொல்லுங்களேன். அவங்க எல்லாம் எப்படி சொல்லுவாங்க பார்த்தா? பயங்கர திமிரு பிடிச்சவனா இருப்பானோ, ஓவரா பண்றான், தேவனுக்கு ஈக்குவல்ன்றான் அவனை. இயேசு நாமத்தில் உங்களை திரும்ப வாழ்த்தி வரவேற்கிறேன். I greet you all in the name of our Lord and Savior Jesus Christ. So last week ஒரு புதிய தொடர் போதனை, ஒரு சீரீஸை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். விசுவாசத்தை பெருக்குவது எப்படி? ஆமென். How to increase your faith. அநேக விசுவாசிகளுக்கு இருக்கிற ஒரே கேள்வி என்னன்னா, பிரதர் எனக்கு வந்து விசுவாசம் பத்தல, மை ஃபெய்த் இஸ் நாட் இனஃப். ஸோ அதனாலதான் நிறைய விசுவாசிகள் வந்து இன்னொரு ஊழியக்காரரை தேடி போறாங்க. மெயின் ரீசன் நான் பார்த்த வரைக்கும் ஏன் ஒரு ஊழியக்காரர்கிட்ட வராங்க ஜெபம் பண்றதுக்கு அதிகமாக, எஸ்பெஷலி பிலீவர்ஸ் who been saved for a very long time. ரொம்ப வருஷமா வந்து ரசிக்கப்பட்டு இருந்திருப்பாங்க, சபைக்கு ரொம்ப வருஷமா போயிட்டு இருப்பாங்க. சில பேர்லாம் பாத்தீங்கன்னா பரம்பரை கிறிஸ்தவர்களா இருப்பாங்க, 3-4 தலைமுறையே கிறிஸ்தவர்களா இருப்பாங்க. ஆனா அவங்களும் பாத்தீங்கன்னா ஒரு ஊழியக்காரரை தேடி போவாங்க. ஏன்னா அவங்க மனசுல என்ன எப்பவுமே ஒரு என்ன இருக்கும்னா, ஏன் விசுவாசம் பத்தல, இன்னும் அதிகமா விசுவாசம் இருக்கிற ஒரு மனுஷன்ட்ட போகணும், இல்ல அதிகமா அபிஷேகம் இருக்கிற ஒரு மனுஷன்ட்ட போகணும், அந்த மனுஷன் ஜெபம் பண்ணாதான் எனக்கு இந்த அற்புதம் நடக்கும் அப்படின்றது ஒரு காமன் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு காமன் பிலீஃப் சிஸ்டம் கிறிஸ்தவத்துல. ஆனா அப்படி கிடையாது அப்படின்றத நான் லாஸ்ட் வீக் உங்களுக்கு தெளிவா காமிச்சேன். ஞாபகம் இருக்கா? இயேசுட்ட கேட்கறாங்க சீஷர்கள்லாம், எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க செய்யும், இன்க்ரீஸ் அவர் ஃபெய்த் அப்படின்னு ஒண்ணு. இயேசு வந்து உடனே கையை வச்சு, இந்தாப்பா நான் ஜெபம் பண்றேன், ஏன் விசுவாசம் உனக்கு வரும் அப்படின்னு இம்பார்ட்லாம் பண்ணல. சிம்பிளா ஒரு பதில் சொல்றாரு. லூக்கா 17 நம்ம படிச்சோம். உனக்கு கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும், இந்த காட்டுத்தீய மரத்தை பார்த்து பிடுங்கி போய் கடலுள்ளே தள்ளுண்டு போன்னு சொன்னால் நீ சொன்னபடி ஆகும் அப்படின்ற ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டார். So what Jesus implied was, you just need a mustard seed faith. ஆமென். ஒரு கடுகளவு என்னது இந்த விசுவாசம் இருந்தா போதும், ஒரு மரத்தையே பிடுங்கி கொண்டு போய் போடலாம். மரத்தை பிடுங்கி கொண்டது அப்படிப்பட்ட ஜெபம்லாம் நம்ம யாரும் இப்ப செய்யறது இல்ல. இந்த மரம் வந்து எங்க வீட்டுல ஒரு மரம் இருக்கு பிரதர், அந்த மரம் போய் அங்க நிக்கணும் பிரதர், யாரா போய் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வைக்கிறீங்களா? வைக்கல. மெயினா நம்ம என்ன ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வைப்போம்? எங்க வீட்டுல யாருக்கும் உடம்பு சரியில்லை, எனக்கு கடன் பிரச்சனையா இருக்கு, என் குடும்பத்துல ஒரே ஃபேமிலி இஷ்யூஸா இருக்கு, இதுக்காக ஜெபம் பண்ணுங்க, இப்படிதான் வைப்போம். சோ ஆண்டவர் சொல்றாரு, மரத்தையே புடுங்குற அளவுக்கு என்ன இருக்கு உனக்குள்ள? ஒரு விசுவாசம் இருக்குது. அந்த விசுவாசத்தை நீ யூஸ் பண்ணா போதும், நீ எப்படிப்பட்ட காரியத்தை வேணா சாதிச்சிடலாம். இதுதான் அவரோட பாயிண்ட். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரோமர் 12 எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண, எப்படி எல்லாருக்கும் ஒரே அளவு விசுவாசம் கொடுக்கப்பட்டிருக்கு. கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல தான் அது ரொம்ப கரெக்டா வருது. ரோமன்ஸ் 12:3 அந்த வசனத்தை ஒரு வாட்டி போட்டுருவோம். ரோமன்ஸ் 12:3 போடுங்க, கிங் ஜேம்ஸ்ல போடுங்க. அதுல படிங்க, கிங் ஜேம்ஸ்ல போட்டுருக்கு பாருங்க. டு ஈச் ஒன் இஸ் given the measure of faith. God hath dealt to every man the measure of faith. So ஒவ்வொருவருக்கும் ஒரே அளவு விசுவாசம். ஆனா தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படி போட்டிருக்குன்னா, அவன் என்ன போட்டிருக்கு தமிழ்ல பாருங்க, என்ன வேணும், அவனுக்கு தேவன் பகிர்ந்தளித்த விசுவாசம் போட்டிருக்கு. அவனுக்குன்னா ஒவ்வொருத்தருக்கு ஒரு அளவு இருக்குன்னு. சோ இப்படி இந்த வசனத்தை வச்சுட்டு தான் நிறைய பேர் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கு ஒரு விசுவாசம் இருக்கு பிரதர், எல்லாருக்கும் ஒரே அளவுக்கு விசுவாசம் கிடையாது. நீங்க நினைக்கிற மாதிரி ஊழியக்காரருக்கு ஒண்ணு இருக்கும், விசுவாசிக்கு ஒண்ணு இருக்கும், ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி பண்றவர் ஒருத்தர் இருக்கும், இந்த மாதிரி வேரியஸ் டிகிரிஸ்ல வந்து விசுவாசம் இருக்கும். நேத்து ரசிக்கப்பட்டவருக்கு ஒரு விசுவாசம் இருக்கும், 20 வருஷமா இருக்கிறவருக்கு ஒரு விசுவாசம் இருக்கும். எனக்கு ஒரு சிஸ்டர் தெரியும், அவங்க எப்பவுமே இதை சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், இப்படி சொல்லாதீங்க அப்படின்னு. என்ன சொல்லுவாங்கன்னா, பிரதர் நான் ரசிக்கப்பட்டு 5 வருஷம் தான் ஆச்சு பிரதர், நான் போய் எப்படி பிரதர் அவங்களுக்கு ஹீலிங்க்கு ஜெபம் பண்ண முடியும்? அவங்க வந்து ரொம்ப இன்னசென்ட்டா அதை சொல்லுவாங்க. பட் அப்படி சொல்லக்கூடாது, புரியுதுங்களா? அவங்க அப்படி நினைச்சிருவாங்க, பிரதர் நான் 6 வருஷம் தான் ஆச்சு, 5 வருஷம் தான் ஆச்சு, நான் போய் ஒருத்தருக்கு ஹீலிங் எப்படி பண்றது, நீங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா. நான் சொல்ல, நீங்க பண்ணுங்க, ஆண்டவர் உங்களுக்கு காட்டுறாருன்னா நீங்க போய் ஜெபம் பண்ணுங்க, அங்க நிச்சயமா நடக்கும். சோ எல்லாருக்கும் ஒரே அளவு விசுவாசம். சொல்லுங்க, ஒரே அளவு விசுவாசம், நாட் டிஃபரெண்ட் லெவல்.
சிஸ்டர் விஜய்க்கு என்ன இருக்கோ அதனால அதே அளவு தான் எனக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆண்டனிக்கு என்ன இருக்கோ அதே தான் எனக்கும் இருக்கு. விஜய்க்கு என்ன இருக்கோ அதுதான் எனக்கு இருக்கு. ஆமென். நாட் டிஃபரெண்ட் லெவல், சேம் லெவல். ஹல்லேலூயா. சோ எல்லாருக்கும் ஒரே அளவு விசுவாசம் இருக்கிறதுனால எல்லாரும் தேவனுடைய வல்லமையில ஈக்குவலா ஆபரேட் பண்ணலாம். இது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். சின்ஸ் எவ்ரிபடி ஹேஸ் த சேம் லெவல் ஆஃப் ஃபெய்த், we can all operate in the power of God in equal measure. ஆமென். சோ இத புரிஞ்சு கொள்றதுக்காக தான் நாம் நீதிமான் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். இதுவும் நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தோம். ரோமர்ல இருந்து நம்ம படிச்சோம்ல. ரோமர் 3வது அதிகாரத்துல இருந்து நம்ம படிச்சோம். எப்படி நம்ம விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்றத படிச்சோம். ரோமர் 3:21 31 வரைக்கும் படிச்சோம். நீங்க அதுக்கப்புறம் நீங்க வீட்ல போய் படிக்க சொன்னாங்களே, அதுல நீங்க படிச்சு பாருங்கன்னு சொன்னேன். எப்படி த்ரூ ஃபெய்த் யூ ஆர் ஜஸ்டிஃபைட். எந்த ஃபெய்த்னால? தேவனுடைய விசுவாசத்தினாலே நீங்க மானாக ஆக்கப்படுறீங்க. உங்க விசுவாசத்தினால கிடையாது. இது நல்லா புரிஞ்சுக்கணும். த்ரூ யுவர் ஃபெய்த் ஒன்லி யூ பிகம் ரைச்சஸ், நாட் த்ரூ காட்ஸ் ஃபெய்த் ஒன்லி யூ பிகம் ரைச்சஸ், நாட் த்ரூ யுவர் ஃபெய்த். உங்க விசுவாசத்தினால இல்ல. யாரோட விசுவாசத்தினால? தேவனுடைய விசுவாசத்தினால. அப்புறம் கலாத்தியர் 3:16, கலாத்தியர் 3:23, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ள வாழ்கிறார். இந்த ஜீவனை வாழ்கிறது எப்படி வாழ்கிறேன்? தேவனுடைய விசுவாசத்தின் மூலமாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். பால் சொல்றல்ல, the life I live now, I live by the faith of the Son of God. அப்பனா இயேசுவோட விசுவாசத்தினால தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இட் இஸ் நாட் மை ஃபெய்த். ஏன் என் விசுவாசத்துல நான் வாழலைன்னா, அதுவும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஹியூமன் ஃபெய்த் இஸ் பேஸ்ட் ஆன் 5 சென்சஸ். நம்மளுடைய விசுவாசம் எப்பொழுதும் நாம் காண்கிறத வைத்து, கேட்கிறத வைத்து, பேசுறத வச்சு, அந்த ஸ்மெல்ல வச்சு, டேஸ்ட்டை வச்சு, டச்சை வச்சு, அதான் 5 சென்ஸ்னுவாங்க தெரியுமா? 5 புலங்கள். இதை வச்சுதான் நம்மளுடைய விசுவாசம் பேஸ் பண்ணியிருக்கு. ஒருத்தவங்க எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்கல்ல 2 வீக்ஸ் பேக்கு. ஒருத்தங்க மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க, இந்த மாதிரி என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, நான் விசுவாசிக்கிறேன் தேவனுடைய தழும்புகளால என் பிள்ளை சுகமாயிட்டான்ட்டு. ஆனா டாக்டர் ரிப்போர்ட் இப்படி சொல்லுதே அப்படின்னாங்க. இது ஜென்ரலா எல்லாருக்கும் இருக்க கொஸ்டின். கரெக்டா? நான் விசுவாசிக்கிறேன் தேவனுடைய தழும்புகளால சுகமாயிட்டா, ஆனா டாக்டர் ரிப்போர்ட் இப்படி சொல்லுதே, ஏன் அப்படின்னு கேட்டாங்க. நிறைய பேர் கேட்கிற கேள்விதான். நான் விசுவாசிக்கிறேன் ஆனா ரிப்போர்ட் இப்படி சொல்லுது. நான் விசுவாசிக்கிறேன் ரிப்போர்ட் சொல்லு. நல்லா கேட்டுக்கோங்க. விசுவாசம் எப்போ தேவைப்படுது? ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்பதாக தான் விசுவாசமே தேவைப்படுது. When do you need faith? You need faith before a miracle happens, not once a miracle happens. புரியுதா உங்களுக்கு சொல்றது? எப்போ விசுவாசம் உங்களுக்கு வேணும்? செங்கடலத்தை கடக்கிறதுக்கு முன்பதாகவா, கடந்த பிறகா? கடக்கிறதுக்கு முன்பதாக தான் விசுவாசம் தேவைங்க. கடந்த பிறகு விசுவாசம்? அதான் கடந்து வந்துட்டீங்களே. இப்ப நான் விசுவாசிக்கிறேன் பிறகு கடந்துட்டேன். அதான் கடந்துட்டியா, அதுக்கப்புறம் நான் விசுவாசிக்கிறேன். புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? when do you need faith? நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்போ விசுவாசம் வேணுங்க? எப்போ நான் ஃபெய்த்ல ஆபரேட் பண்ணணும்? எப்போ நான் விசுவாசத்துல வாழணும்? காணாத போதுதான் விசுவாசத்துல வாழணும். இதை நான் பார்க்கல. நான் என்ன வேணும்னு நினைக்கிறேனோ, எதை பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறேனோ, எந்த சுகம் ஹீலிங் என் வாழ்க்கையில நடக்கணும்னு நினைக்கிறேனோ, அது நடக்காத போதுதான் நான் என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? விசுவாசிக்க வேண்டியதா இருக்கு. விசுவாசம் தான் நான் எதிர்பார்க்கிற முடிவை கொடுக்குது எனக்கு. புரியுதா? நான் எதிர்பார்க்கிற ஹீலிங்க எதன் வழியா நான் பெற்றுக்கொள்றேன்? விசுவாசத்தின் மூலமா தான் கேட்டுக்கொள்கிறேன். ஹீல் ஆன பிறகு எனக்கு விசுவாசம் தேவையா? ஹலோ சொல்லுங்க. ஹீல் ஆன பிறகு விசுவாசம் தேவையா? என்ன தேவை நமக்கு? விசுவாசம் தேவையில்லைங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன, நான் ஹீல் ஆன பிறகு நான் விசுவாசிக்கிறேன், நான் ஹீல் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றீங்களா? நீங்க விசுவாசனாலதான் ஹீல் ஆயிட்டீங்க. இப்போ நீங்க விசுவாசிக்க வேண்டாம். இப்போ ரியாலிட்டிக்கு வந்துருச்சு. ஃபெய்த்தோட டெஃபினிஷனே பாருங்களேன். அந்த டெஃபினிஷன் போடு. ஃபெய்த் ஹீப்ரூஸ் 11:1 போடு. ஹீப்ரூஸ் 11:1 அந்த வசனத்தை போடுங்க. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. காணப்படாதவைகளின் நிச்சயம். எவிடன்ஸ் ஆஃப் தி திங்ஸ் நாட் சீன். சீன் என்னது? இன்னும் பார்க்கல, என் கண்ணால நான் பார்க்கல. காணப்படாதவைகளின் நிச்சயம். புரியுதுங்களா? காணப்படுறது நிச்சயம். அது கரெக்ட். புரியுதுங்களா? காணப்படுறது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. நிறைய பேர் இந்த கன்ஃபியூஷன்ல தான் வந்துட்டு இருக்காங்க. பிரதர் பைபிள்ல போட்டிருக்கு நான் சுகமானேன்னு போட்டிருக்கு, ஆனா நான் சிம்டம்ல இருக்கேன் அப்படின்னு போட்டிருக்கு. நல்லா கேட்டுக்கோங்க. பைபிள்ல போட்டிருக்கு நீங்க சுகமா இருக்கீங்கன்னா, இப்ப நீங்க அதை நம்பும் பொழுது நீங்க விசுவாசத்துல ஆபரேட் பண்றீங்க. சோ இதை தொடர்ந்து நம்பும் போது என்ன ஆகும்? நீங்க எதை நம்பிட்டு இருக்கீங்களோ அது மேனிஃபெஸ்ட் ஆயிரும். இயேசு எவிரிட்ட சொல்றாருல,
பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு. அது ஆக்சுவல் டிரான்ஸ்லேஷன் என்னன்னா, டு நாட் பி அஃப்ரேட், கன்டின்யூ பிலீவிங் வாட் யூ ஹேவ் ஆல்ரெடி பிலீவ்ட். அதுதான் அதுக்கு அர்த்தம். ஏற்கனவே எபிரோ என்ன விசுவாசிச்சான்? நீங்க வந்து ஜெபம் பண்ணா என் புள்ள பிழைப்பான்ட்டு. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? எப்பா நீ என்ன விசுவாசிச்சோ அத கன்டின்யூ பண்ணு. டோன்ட் ஸ்டாப். இத நிறுத்திறாத. நீ என்ன விசுவாசிச்ச? நான் வந்து ஜெபம் பண்ணா என் புள்ள பிழைப்பான்னு விசுவாசிக்கல. நான் வந்துட்டு தான் இருக்கேன். உன் கூட தான் இருக்கிறேன். உன் வீட்டுக்கு தான் நான் வரப்போறேன். அத நீ தொடர்ந்து விசுவாசி. உன் புள்ள வந்து உயிரோட இருக்காளா? மரித்து போனாளா? அத பார்க்காத. நீ என்ன விசுவாசிச்ச? வாட் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ஃபெய்த்? தி ஃபர்ஸ்ட் ஃபெய்த் இஸ் இஃப் ஜீசஸ் கம்ஸ் அண்ட் லேஸ் ஹேண்ட்ஸ் ஆன் மை டாட்டர் ஷி வில் லிவ். இதான் முதல் ஃபெய்த். நீர் வந்து கையை வைத்தால் என் மகள் பிழைப்பாள். அத அப்படியே கன்டின்யூ பண்ணு. புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? சோ இந்த ஹோல் விசுவாசத்துக்கே வந்து அடித்தளம் வந்து என்ன தெரியுமா? ஹோல் விசுவாசத்துக்கே பேஸ் மாரி ஒண்ணு இருக்குது. அதுதான் வந்து ரைச்சஸ்னஸ். ம். நீதி. இத நம்ம போன வாரம் பார்த்தோம். அது நம்ம குயிக்கா பார்த்துடலாம். அத படிச்சிடலாம். படிச்சுட்டு வில் கோ வித் ரோமர் 3 21ல இருந்து 31. அத எல்லாரும் எடுத்துக்கோங்க. இத எல்லாரும் நீங்க படிங்க. ஏன்னா ரைச்சஸ்னஸ் புரியலன்னா ஃபெய்த்லலாம் ஆப்பரேட்டே பண்றது ரொம்ப கஷ்டம். நெறைய பேர் வந்து ஃபெய்த்ல ஆசிலேட் ஆகுறதுக்கு காரணமே ரைச்சஸ்னஸ் புரியாததுனால தான். நீதிமான் என்பதை அறிந்து கொள்ளாததுனால தான், அவங்களால விசுவாசத்துல ஆப்பரேட்டே பண்ண முடியாது. ஒரு நாள் நல்லா இருப்பாங்க விசுவாசத்துல. ஒரு நாள் புஸ்ன்னு போயிருவாங்க. ஏன்னா, அந்த என்னைக்கு புஸ்ன்னு இருக்காங்க அன்னைக்கு போய் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, "இல்ல பிரதர் நான் பாவி பிரதர். ஆண்டவர் என்னை நேசிக்கல பிரதர்ன்னுவாங்க." ஏன்னா நீதிமான்ன்றது புரியல. எப்பவுமே 5 சென்சஸ்லயே ஆப்பரேட் பண்ணிருப்பாங்க. அதான் நான் சொல்றேன் பார்த்தீங்களா? நெறைய நேரம் வந்து நான் ஒரு டெஸ்டிமோனி உங்களுக்கு சொல்றேன். இது முடிஞ்ச அப்புறம் சொல்றேன். இத படிச்சிருவோம் முதல்ல. ரோமர் 3 ரோமர் 3ல 21ல இருந்து 31 வரையும் படிக்கலாம். எல்லாரும் உங்க வேதத்த எடுத்துக்கோங்க. எல்லாரும் படிங்க. ரொம்ப முக்கியமான பகுதி இது. ரோமன்ஸ் 3:21-31. சிஸ்டர் நீங்க படிக்க ஆரம்பிக்கலாம். இப்படி இருக்க நியாய ஆ. பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. அது ம். இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பைக் கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். தேவன் பொறுமையாய் இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும், தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே? அது நீக்கப்பட்டதே. எந்த பிரமாணத்தினாலே? கிரியா பிரமாணத்தினாலேயா? அல்ல விசுவாச பிரமாணத்தினாலேயே? ஆதலால் மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன்? புறஜாதிகளுக்கும் தேவன் அல்லவா? ஆம், புறஜாதிகளுக்கும் அவர் தேவன்தான். விருத்த சேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும் விருத்த சேதனம் இல்லாதவர்களை விசுவாசத்தின் மூலமாயும் நீதிமான்களாக்குகிற தேவன் ஒருவரே. ஆ. அப்படியானால் போதும் சிஸ்டர். 31 வரைக்கும் போதும். நல்லா கவனிங்க. 31 இந்த 20 வசனத்தையும் நீங்க திரும்ப திரும்ப வீட்ல படிங்க. அப்பதான் நெறைய விஷயம் வந்து உங்களுக்கு ஆண்டவர் பேச ஆரம்பிப்பாரு. பெர்சனலா ரெவலேஷன் வரும். இதுல ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட் என்னன்னா 24ல சொல்றாரு, இலவசமாய் 24வது வசனத்த போடு விஜய். ஜஸ்டிஃபைட் ஃப்ரீலி. இது ரொம்ப முக்கியம். எப்படி வந்து நீங்க நீதிமானாக்கப்பட்டிருக்கீங்கன்னா, இலவசமாய் நீதிமானாக்கப்பட்டிருக்கீங்க. இலவசமாய் அப்படின்னா, நீங்க செய்யற காரியத்தினால நீங்க நீதிமான் ஆக்கப்படல. இந்த 10 வசனம் போட்டிருக்கு பார்த்தீங்களா? நீதிமான், இலவசமாய் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறீங்க. அவருடைய ரத்தத்தினால உங்க பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கு. அப்படின்றதெல்லாம் நெறைய வருது பார்த்தீங்களா? இது எல்லாமே எங்க நடந்துருச்சுன்னா, உங்களுடைய ஸ்பிரிட்ல நடந்துருச்சு. நல்லா கேளுங்க. எல்லாமே உங்க ஆவியில முழுமையா நடந்துருச்சு. இப்போ உங்கள பாவி, பாவின்னு சொல்றது வந்து எதுன்னு தெரியுமா? உங்களுடைய இந்த அன்ரினியூவ்டு மைண்ட் இருக்குல்ல. அன்ரினியூவ்ட் மைண்ட்னா புதிதாகாத மனம் இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் உங்கள பாவி, பாவின்னு உங்கள என்ன பண்ணிட்டு இருக்கு? கண்டெம் பண்ணிக்கிட்டு இருக்கு. உங்க ஸ்பிரிட்ல நீங்க எப்படி இருக்கீங்களாம்? 1 யோவான் 4:17ல போட்டிருக்குல்ல. இயேசு இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறேன். ஆஸ் ஜீசஸ் இஸ், சோ ஐ ஆம் இன் திஸ் வேர்ல்ட். அந்த வசனத்த போட்டு விஜய் 1 யோவான் 4:17. உங்க ஸ்பிரிட்ல எப்படி இருக்குன்னா, இயேசு எப்படி இருக்காரோ அப்படியே இருக்கீங்களா? படிங்க சிஸ்டர்.
நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு ம், நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் ம், அவர் இருக்கிற பிரகாரமாக ம். நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் உலகத்தில் இருக்கிறோம். சரிங்களா? இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்ட எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட். இந்த வசனத்த எடுத்துக்கோங்க. இத எடுத்துட்டு, அ உங்களையும் இந்த வசனத்தையும் கம்பேர் பண்ணா, உங்களால இத நம்ப முடியுமா? எத்தன பேர் சொல்லலாம்? ஆமா பிரதர். இதையும் என்னையும் பார்த்தா அப்படியே நான் இயேசு மாரியே வாழ்றேன் பிரதர். எத்தன பேர் கை தூக்கி சொல்ல முடியும்? சொல்லுங்க. என்னைய பார்த்தா இயேசுவ பார்த்த மாரி அப்டின்னீங்களா? அது உங்க வீட்ல தான் வந்து கேட்கணும். உங்கள பார்த்தா இயேசுவ பார்த்த மாரி இருக்கா? எப்படி இருக்குன்னு. கரெக்ட்டா இல்லையாங்க? ம். எத்தன எத்தன பேர் வந்து கான்ஃபிடென்ட்டா சொல்ல முடியுங்க? 100% ட்ரூ பிரதர். இந்த வசனமும் நானும் ஒண்ணு பிரதர். யாராலயும் அப்படி 100% சொல்ல முடியாது. ஏன்னா, நம்ம எத பார்த்து நம்ம அத நம்மள கேஜ் பண்ணிட்டு இருக்கோம். நம்மள ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வெளிப்புறமாக எப்படி ஆக்ட் பண்றோம்? மாம்சத்துல எப்படி இருக்கிறோம்? நம்ம பலவீனங்கள் எல்லாத்தையும் உள்ள வச்சு நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனா, வசனத்துல தெளிவா போட்டிருக்கு. அவர் இருக்கிற பிரகாரமாகவே இருக்கிறீங்க. ஆஸ் ஜீசஸ் இஸ் சோ யூ ஆர் தோஸ். அப்ப எங்க இருக்கிறீங்க அப்படி? வெளியில இல்ல. அப்ப எங்க தான் இருக்கிறீங்க? உள்ள இருக்கிறீங்க. நல்லா கேட்டீங்க. எங்க இருக்கிறீங்க அப்படி? ஸ்பிரிட்ல கம்ப்ளீட்டா இருக்கிறீங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். யுவர் ஸ்பிரிட் ஹாஸ் த பவர் டூ டாமினேட் யுவர் பிளெஷ். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இத நல்லா எழுதி வச்சுக்கோங்க. உங்களுடைய ஆவிக்கு வந்து உங்களுடைய மாம்சத்தை ஆளுகை செய்றதுக்கான வல்லமை உள்ள உட்கார்ந்து இருக்குது. நெறைய பேருக்கு வந்து இது தெரியாம இருக்குது. அதனால தான் வந்து மாம்சத்திலே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. உங்க ஸ்பிரிட்க்கு பயங்கரமான பவர் இருக்குங்க. அது வந்து உங்க பிளெஷ்ஷ டாமினேட் பண்ணலாம். நீங்க டாமினேட் பண்ண அலோவ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் அத. எப்ப நீங்க அலோவ் பண்ணுவீங்கன்னா, உங்க ஸ்பிரிட் தான் பெருசுன்னு உங்களுக்கு தெரிஞ்சா தான் நீங்க அலோவ் பண்ணுவீங்க. உங்களுக்கு தெரியாதனால தான் நீங்க அலோவ் பண்ணாம உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. புரியுதா உங்களுக்கு சொல்றது? நெறைய பேர் வந்து ஏன் போய் வந்து தைரியமா ஜெபம் பண்றது இல்லன்னா, அவங்க என்ன நெனச்சுட்டு இருக்காங்கன்னா, தங்களுடைய மாம்சத்திலே அவங்கள எண்ணிக்கொண்டு இருக்கிறாங்க. தே ஆர் கன்சிடரிங் தெம்செல்ஃப் இன் த பிளெஷ். அதனால அவங்க என்ன சொல்றாங்க, நான்லாம் ஜெபம் பண்ணா நடக்காது. எனக்கெல்லாம் போதிய விசுவாசம் இல்ல. இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? ஏன் போதிய விசுவாசம் இல்லன்னா, பிளெஷ்லயே அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பவுல் சொல்றாரு கொரிந்து சபைக்கு 1 கொரிந்தியர்ல 1 2 கொரிந்தியர் 5ல சொல்றாரு. உங்களை நான் மாம்சத்தின்படி அறியேன் அப்டின்றாரு. பாருங்க அந்த வசனத்த போடுங்க. 2 கொரிந்தியர் 5 2 கொரிந்தியர் 5 எங்க அது? போட்டாச்சுண்ணே. 5:16. ஆ 5:16. 16 ஓகே, ஓகே. படிங்க சிஸ்டர். ம். ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். ம். கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும், இனி ம். ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். ஆ மாம்சத்தின்படி நான் ஒருத்தரையும் நான் அறிய மாட்டேன்றாரு. அப்பன்னா நான் வந்து உன்ன வந்து எப்படி கன்சிடர் பண்ண மாட்டேன். நீ வெளிப்புறமா எப்படி இருக்குன்றத வச்சு நான் உன்ன என்ன என்ன பண்ண போறதில்ல. கன்சிடர் பண்ண போறது இல்ல அப்டின்றாரு. புரியுதுங்களா? இது ஏன் இது வந்து ரொம்ப புரொஃபவுண்ட் ஸ்டேட்மெண்ட். நல்லா கேட்டுக்கோங்க. இட் இஸ் a வெரி, 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 வெரி புரொஃபவுண்ட் ஸ்டேட்மெண்ட். அன்டில் யூ கெட் a revelation from God how you are in the spirit, life will be very, very, very tough. ரொம்ப, ரொம்ப கடினமா இருக்கும் வாழ்க்கை. ஏன்னா ஸ்பிரிட்ல என்ன இருக்குன்னு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்பிரிட்ல நீங்க எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கீங்க. ஸ்பிரிட்ல வந்து எவ்வளவு ஜயன்ட்டா இருக்கீங்க. ஸ்மித் விகில்ஸ்வொர்த் சொல்லுவாரு. ஸ்மித் விகில்ஸ்வொர்த் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நார்மல் ஸ்டேச்சர் மேன் தான். ரொம்ப 6 அடி ஹியூஜாலாம் இருக்க மாட்டாரு. ரொம்ப நார்மல் ஸ்டேச்சர்ல தான் இருப்பாரு. ஆனா அவர் சொல்லுவாரு, "ஐ ஆம் a giant in the spirit" அப்டின்னுவாரு. நான் ஆவியில எப்படி இருக்கிறேன்? ஒரு பெரிய இவன மாரி இருக்கேன். யார மாரி இருக்கேன்? பெரிய பைல்வான் மாரி இருக்கேன் அப்டின்னுவாரு. ஆனா வெளிய பார்க்கறதுக்கு எப்படி இருப்பாரு? ஸ்மித் விகில்ஸ்வொர்த். ரொம்ப நார்மலா இருப்பாரு. புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? சோ, நம்ம எத பார்த்து நம்ம எடை போட்டுட்டு இருக்கோம் இப்ப எல்லாருமே? வெளியில இருக்கிறத பார்த்து தான் எடை போடுறோம். நம்மளே நம்மள வந்து எப்படி எடை போடுறோம்? நாம எப்படி வெளியில இருக்கோம், அத பார்த்து தான் எடை போட்டுட்டு இருக்கோம். ஆனா உள்ள நீங்க எப்படி இருக்கீங்கன்னு என்னது யாருக்குமே தெரியல. இந்த படம் சரியான படம் கிடையாது. ஏன்னா இது வந்து அவர் ஃபேஸ் மட்டும் தான் இருக்கு. இத பார்த்தா ஒண்ணும் தெரியாது. அவரு ஹைட்டா இருக்காரா, ஷார்ட்டா இருக்காரான்லான்ட்டு. இந்த படம் வேலைக்காகாது. இது வரை நான் அவர் வந்து ஜயன்ட் இன் த ஸ்பிரிட். சொல்லுங்க நீங்க எல்லாருமே ஸ்பிரிட்ல ஜயன்ட் தான். விகில்ஸ்வொர்த் மட்டும் கிடையாதுங்க. நீங்க எல்லாரும் ஜயன்ட் தான். விகில்ஸ்வொர்த் ஏன் ஜயன்ட்ன்னு சொன்னார்ன்னா, அவருக்கு ஜயன்ட்ன்னு ரெவலேஷன் வந்துருச்சு. புரியுதா உங்களுக்கு? நமக்கு ரெவலேஷன் வரல. அவருக்கு வந்துருச்சு. அதனால அவர் ஜயன்ட் இன் த ஸ்பிரிட், ஜயன்ட் இன் த ஸ்பிரிட்ன்னாரு. நம்ம எப்படி சொல்லிட்டு இருக்கோம்? கிராஸ் ஹாப்பர் இன் த ஸ்பிரிட், கிராஸ் ஹாப்பர் இன் த ஸ்பிரிட்ன்னு இருக்கோம். என்னாகமம் 13ல சொல்றானுங்கல்ல, அவர்கள் பார்வையில் நாங்கள் வெட்டுக்கிளியே போல அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றதுக்கு? பாதி பேர் இன்னைக்கு அந்த ஜெபம் தான் பண்ணிட்டு இருக்கோம்.
ஆண்டவரே நாங்க ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, தூசி ஆண்டவரே, பிசாசு தான் ஆண்டவரே பெருசு, இந்திய நாடு வந்து பிசாசின் பிடியில போயிருச்சு ஆண்டவரே, இந்த நாட்டை யார் ஆண்டவரே காப்பாத்துவாய், அந்தி கிறிஸ்து வந்துட்டான், அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்மளே வாயில அறிக்கை பண்ணி என்ன ஆயிடுச்சு, 10 வருஷம் விட்டுட்டாங்க. அறிக்கை பண்ணி எத்தனை வருஷம் விட்டுட்டாங்க, 10 வருஷம் விட்டாச்சு அவனை. இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஒரு முடிவுக்கே வந்துட்டாங்க, அவ்வளவுதான், அந்தி கிறிஸ்து வந்துட்டான், முடிஞ்சு போச்சு கதை, ரஷ்யால வந்துட்டான், அதனால யுக்ரைன் வார் வந்துருச்சு, இஸ்ரேல் ஹமாஸுக்கு வார் வந்துச்சு, அடுத்து நமக்கு வந்துட்டான், சைனாக்கு வந்துட்டான், இவங்களே முடிவு பண்ணிட்டானுங்க. சொல்லுங்க, யூ ஆர் அ ஜாயிண்ட் இன் தி ஸ்பிரிட். சொல்லுங்க, ஐ அம் அ ஜாயிண்ட் இன் தி ஸ்பிரிட். I am a giant in the spirit. எப்படி சொல்றீங்க? உங்களுடைய வெளி இதை வச்சு கிடையாது, உங்க கிரியை வச்சு கிடையாது. தேவன் உங்களை புதிய ஆவியை கொடுத்து உங்களை நீதிமானாக மாத்திருக்கிறார். ஒரு நீதிமான் வந்து பாத்தீங்கன்னா தேவனுக்கு ஈக்குவல். அதுதான் நான் இப்ப காட்ட போறேன். சோ நீதிமான் இதுதான் ரொம்ப முக்கியமானது. சோ நீதிமான் அப்படின்னா அதுக்கு சரியான அர்த்தம் என்னன்றது லாஸ்ட் வீக்கே நான் சொன்னேன். ரைட் ஸ்டாண்டிங் வித் காட். ரைட் ஸ்டாண்டிங் இன் காட்னா ஈக்குவல் ரிலேஷன்ஷிப் வித் காட். ஈக்குவல் ரிலேஷன்ஷிப்னா என்னன்னா, நீங்களும் ஆண்டவரும் ஒரே பிளாட்ஃபார்ம்ல நிக்கிறீங்க. எத்தனை பேருக்கு புரியுது? நீங்களும் ஆண்டவரும் எப்படி இருக்கீங்க? ஒரே பிளாட்ஃபார்ம்ல நிக்கிறீங்க. அவர் ஒரு ஹையர் பிளாட்ஃபார்ம், நீங்க ஒரு லோவர் பிளாட்ஃபார்ம் கிடையாது. இப்போ உங்க உங்க பிள்ளையும் நீங்களும் வீட்டுல இருக்கீங்களா, 2 பேரும் ஒரே டேபிள்ல சாப்பிடுவீங்களா, பிள்ளை வந்து தரையில உட்காந்து சாப்பிடுவானா? Great. ஒரே டேபிள்ல தான் சாப்பிடுவீங்க, பிள்ளை தரையில குறைச்சிருவீங்களா? டேய் உனக்கு நீ கீழே உட்கார்றா, நான் யார் தெரியுமா, ஐ எம் த ஹெட் ஆஃப் த ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு இது மேல உட்காந்து சாப்பிடுவீங்களா? கிடையாது. நீங்க எங்க சாப்பிடுறீங்களோ அங்கதான் பிள்ளை சாப்பிடுவான். நீங்க எந்த தட்டுல சாப்பிடுறீங்களோ அந்த தட்டுல தான் பிள்ளையும் சாப்பிடுவான். டிஃபரன்ஷியேட் பண்ணுவீங்களா? இது ஏன் தட்டு, இதுலலாம் நீ சாப்பிடக்கூடாது, அப்பா வந்து வெள்ளி தட்டுல சாப்பிடுவா, நீ வந்து எவசில்வர் தட்டுல சாப்பிடு அப்படின்னு சொல்லுவீங்களா? கிடையாது. இன்ஃபேக்ட் யூ வில் கோ டு தி நெக்ஸ்ட் லெவல் அண்ட் சே பிள்ளைக்கு வெள்ளி தட்டை கொடுத்துருவீங்க. கரெக்ட்டா? பிள்ளைக்கு வெள்ளி தட்டு கொடு. நீ பரவாயில்லடா, நீ இதுல சாப்பிடு, நான் கூட வந்து ஐ ஹேவ் அன் நார்மல் ஸ்டீல் பிளேட் அப்படின்னுவீங்க. சோ ரைச்சஸ்னஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா, நீங்களும் ஆண்டவரும் இப்ப ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்கிற ரிலேஷன்ஷிப். ஆமென். யூ லுக் காட் இன் ஹிஸ் ஃபேஸ் அண்ட் காட் லுக்ஸ் அட் யுவர் ஃபேஸ். அதுதான் ரைச்சஸ்னஸ். இதுதான் வந்து மோசேக்கு வந்து ஆண்டவர் அந்த ஜெபத்தை சொல்லிக் கொடுக்கிறார். என்னாகமத்துல வருதுல்ல 6ல. the Lord make his face shine upon you. இதை வந்து ஜெபம் பண்ணுன்றானுங்க. பழைய ஏற்பாட்டுல இன்ஃபீரியர் கவர்னன்ட்ல எப்படி ஜெபம் பண்ணிருக்கானுங்க பாருங்க. கர்த்தர் அவருடைய முகத்தை நம்மேல் பிரகாச பண்ணணும் அப்படின்னு ஜெபம் பண்றானுங்க. இன்னைக்கு வந்து நீங்க பண்ணணும்லாம் கேட்க வேண்டாம், பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறார். இன்னைக்கு அவரோட முகமும் உங்க முகமும் எப்படி இருக்குது? ஒரே லெவல்ல இருக்கு, ஈக்குவல் இதுல இருக்கு. அதுதான் ரைச்சஸ்னஸ். ஹிஸ் ஃபேஸ் இஸ் ஆல்வேஸ் ஷைனிங் அப்பான் யூ. எப்படி வந்து உங்க பிள்ளையும் நீங்களும் வந்து ஒரே பிளேன்ல இருக்கீங்களோ, ஒரே பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறீங்களோ, ஒரே லெவல்ல இருக்கீங்களோ, அதே போலதான் நீங்களும் தேவனும் இருக்கீங்க. இதுதான் ரைச்சஸ்னஸ் பண்ணுது. இத வந்து மதம் வந்து புரிந்து கொள்ளவே முடியாது. ஏன்னா ரிலிஜன் will always keep you lower to God. Or religion will always tell you try to reach God. That you are not good enough. இதுதான் மதம் சொல்லிக்கிட்டே இருக்கும் திரும்ப திரும்ப. You are not good enough, you are not good enough. நீ போய் எப்படியாவது தேவனை வந்து எட்டி பிடிக்கணும். ஆனா நீதி வந்து என்ன பண்ணுதுன்னா, நீ எட்டி பிடிக்க வேண்டாம், ஆண்டவர் உன்னை தூக்கி பிடிச்சிட்டு இருக்காரு. இதுதான் நீதி. ஆமென். மதம் என்ன சொல்லுது? நீ தேவனை எட்டி பிடிக்க ட்ரை பண்ணு. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? நீ எட்டி பிடிக்க ட்ரை பண்ண வேண்டாம், ஆண்டவர் உன்னை தூக்கி பிடிச்சிருக்கிறாரு. இப்ப எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு? எனக்கு தூக்கி பிடிச்சிருக்கு தான் பிடிச்சிருக்கு. புரியுதுங்களா? எனக்கு அதான் பிடிச்சிருக்கு. ஆண்டவர் என்னை தூக்கி பிடிச்சிருக்கிறார். ஒரு பிள்ளை வந்து உங்க ஒரு பிள்ளை வந்து தகப்பன் இடத்துல வரும்பொழுது, அப்பா வந்து என்ன பண்ணுவார்னா, எய்தர் த ஃபாதர் வில் கோ டு த லெவல் ஆஃப் த சைல்ட் ஆர் த ஃபாதர் வில் ரைஸ் த சைல்டு டு ஹிஸ் லெவல். கரெக்ட்டா இல்லையா? உங்க பிள்ளை வந்து வரான், 1 வயசு உங்க பிள்ளை. நடந்து வரான் அப்படியே மெதுவா ததக் பதக்குன்ட்டு. நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க? ஒண்ணு நீங்க இறங்கிருவீங்க கீழ. கரெக்ட்டா? இறங்கி அவன் லெவலுக்கு போயிருவீங்க. இல்லன்னா என்ன பண்ணுவீங்க? புள்ளைய தூக்கி என்ன பண்ணுவீங்க? இப்படி வச்சிருப்பீங்க. இப்படி தானே வச்சிருப்பீங்க புள்ளைய தூக்கி. புரியுதா இல்லையா உங்களுக்கு சொல்றது? உங்க லெவலுக்கு தான் தூக்குவீங்க. இதுதான் நீதி பண்ணுச்சு உங்கள. என்ன பண்ணுச்சு? சேற்றுல கலந்த உங்கள தூக்கி அவர் லெவலுக்கு நிக்க வச்சுச்சு. பாவம் அப்படின்ற ஒரு சேற்றுல கடந்தீங்க நீங்க. சரிங்களா? அதுல இருந்து எடுத்து உங்கள கொண்டு வந்து எங்க நிக்க வச்சு? அவருக்கு ஸ்ட்ரெய்ட்டா நிக்க வச்சுச்சு. இதுதான் வந்து இயேசுவும் பிரசங்கம் பண்ணாரு. இதுக்கு தான் இயேசுவ கல்லடிச்சானுங்க. நான் தைரியமா என்னால சொல்ல முடியுங்க. ஐ ஆம் ஈக்குவல் வித் காட். நீங்க என்ன வேணா நினைச்சுக்கலாம். என்ன இவரு இப்படி பேசுறாருன்ட்டு. வாங்க உங்களுக்கு வசனத்தையே காட்டுறேன் வாங்க. யோவான் 5 எடுங்க. யோவான் 5
இது வந்து எப்ப நடக்குதுன்னா, இந்த சம்பவம் வந்து இயேசு வந்து அந்த 38 வருஷம் படுத்துருக்கான் பாத்தீங்களா, அவன எழுப்பி விட்டுறாரு. அதை எழுப்பி விட்டதுக்கு அவனுங்க சண்டைக்கு வந்துட்டானுங்க. யாரு? பரிசேயரும், சதுசேயரும். யோவான் 5, 16, 17, 18. இயேசு இவைகளை ஓய்வு நாளில் செய்தபடியால் யூதர்கள் ம், அவரை துன்பப்படுத்தி அவரை கொலை ம், செய்ய வகை தேடினார்கள். ம், இயேசு அவர்களை நோக்கி, என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் ம், கிரியை செய்து வருகிறேன் என்றார். ம், அவர் ஓய்வு நாள் கட்டளையை மீறினதும் அல்லாமல் தேவனை தம்முடைய சொந்த பிதா என்று சொல்லி தம்மை ம். தேவனுக்கு சமமாக்கினபடியினாலே ஆ. யூதர்கள் அவரை கொலை செய்யும்படி அதிகமாய் வகை தேடினார்கள். இங்க என்ன போட்டிருக்கு? என் பைபிள்ல உங்க பைபிள்ல என்ன போட்டிருக்கு? தேவனுக்கு சமமாக்கினது. பாஸ்டர் உங்க பைபிள்ல என்ன போட்டிருக்கு? தேவனுக்கு சமமாக. என் பைபிள்ல என்ன போட்டிருக்கு? இங்கிலீஷ்ல ஈக்குவல் வித் காட்னு போட்டிருக்கு. அப்போ எவன் வந்து தேவன் என் பிதான்னு சொல்றானோ, அவன் யாருக்கு ஈக்குவல் ஆயிட்டானா? தேவனுக்கே ஈக்குவல் ஆயிட்டான். ஹலோ, உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? When you start seeing God as a father, you become equal to God. See, உங்க உங்க பையன வந்து நீங்க ஈக்குவலா பார்ப்பீங்களா? இன்ஃபீரியரா பார்ப்பீங்களா? உங்க புள்ளைய நீங்க ஈக்குவலா பார்ப்பீங்களா? இன்ஃபீரியரா பார்ப்பீங்களா? ஈக்குவலா தானே பார்ப்பீங்க. நீங்க இப்போ கிறிஸ்துமஸ்க்கு ட்ரெஸ் எடுக்க போறீங்க. நீங்க வந்து நல்லா ஒரு பெரிய ஷோரூம்ல போய் எடுக்குறீங்க. உங்க பையனுக்கு மட்டும் கொண்டு போய் எங்க எடுக்க போறீங்க? இந்த பிளாட்ஃபார்ம்ல சட்டைய வச்சு வித்துட்டு இருப்பானுங்க. ரூ. 100க்கு 3 சட்டை. அத வாங்கி குடுப்பீங்களா? நீங்க மட்டும் போய் நல்லா லைஃப் ஸ்டைலு, வெஸ்ட் சைடுன்னு போய் எடுத்துட்டு, உங்க பையனுக்கு கொண்டு போய் எங்க வாங்கி குடுப்பீங்க? இந்த பிளாட்ஃபார்ம்ல வித்துட்டு இருப்பான்ல. ரூ. 50, ரூ. 100 இந்த கும்ச்சு போட்டு பார்த்துருக்கீங்களா? கும்ச்சு போட்டு வித்துட்டு இருப்பான். அதுல வாங்கி தருவீங்களா? சொல்லுங்கங்க. நீங்க எங்க எடுக்கிறீங்களோ அங்க தான் அவனும் எடுப்பான். கரெக்ட்டா இல்லையாங்க? நீங்க என்ன பிராண்ட் போடுறீங்களோ அதான் போடுவான். இப்போ நான் சின்னதுலேருந்தே பிராண்ட் போட்டு தான் எனக்கு பழக்கம். நான் எது வாங்குனா பிராண்ட் தான் வாங்குவேன். அது எனக்கு 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 அப்படிதான் பழகிருச்சு எனக்கு. இப்ப என் வைஃப் கேட்பா. தான் போடுறீங்க. எப்பவுமே பிராண்ட் தான் போடுறீங்க. நான் சொன்னேன், எனக்கு அதுதான் செட் ஆச்சுன்னு சொல்லிட்டு, என் வைஃப்க்கு வந்து கல்யாணத்துக்கு ஜெனரல்ல விமன் வந்து ரொம்ப அந்த பிராண்ட்லாம் பார்க்க மாட்டாங்க. நான் பார்த்த வரைக்கும் விமன்க்கு வந்து எப்படின்னா, அவங்களுக்கு பிடிச்சா வாங்கிப்பாங்க. அப்படிதான் விமன் ஆர் லைக் தட். இஃப் தே சீ சம்திங் இஃப் தே லைக் தட் தே வில் பை இட். விமன் ஆர் மோஸ்ட்லி லைக் தட். ஆனா நான் என்ன பண்ணுவேன்னா, என் வைஃப்ட்ட போட்டா நீ பிராண்ட் தான் போடணும் அப்படின்னுவேன். ஏன்னா நான் எப்படி இருக்கனோ அப்படிதான் நீனும் இருக்கணும் அப்படின்னுவேன். புரியுதா உங்களுக்கு சொல்றது? ஏன்னா ஷி இஸ் ஈக்குவல் டூ மீ. இப்ப நான் வந்து போய் வந்து ஒரு ஒரு பிராண்ட்ல வாங்குறேன். இப்ப போய் நான் லைஃப் ஸ்டைல்ல வாங்குறேன்னா, நீனும் லைஃப் ஸ்டைல்ல தான் வாங்கணும்னு சொல்லுவேன். நான் போய் வெஸ்ட் சைட்ல வாங்குறேன். நீனும் வெஸ்ட் சைட்ல தான் வாங்கணும்னு சொல்லுவேன். இல்ல நான் வெஸ்ட் சைட்ல வாங்குறேன். நீ போய் ரங்கநாதன் தெருவுல வாங்கிக்கோ அப்படின்னு சொல்ல மாட்டேன். புரியுதுங்களா? இது வந்து இது ரிலேஷனல் ஈக்குவல் இது. நெறைய பேர் இத எடுத்து வச்சிருக்கா. என்னது இவரும் கடவுளும் சரிசமமான இல்ல, இல்ல. இட் இஸ் டாக்கிங் அபௌட் யூ ரிலேட்டிங் டூ காட் இன் எ ஈக்குவல் லெவல். ஐ அம் நாட் சேயிங் யூ ஆர் காட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க கடவுள்னு சொல்லவே இல்ல. ஆனா கடவுளோட பிள்ளைன்னு சொல்றேன். கடவுளோட பிள்ளைனாலே உங்களுக்கு இந்த உலகத்துல அதிகாரம் இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஆண்டவர் வந்து ஆதாமை உண்டாக்கும் பொழுது, மேன்கைண்ட உண்டாக்கும் பொழுது, தனக்கு அடுத்தாப்புல அவன் தான் இருக்கணும்னு உண்டாக்குறாருங்க. எல்லாத்தையும் உண்டாக்கி அவன் கையில குடுத்து ஆண்டு கொள்ளுன்ட்டாரு. அப்போ அவன் தானே ரூலர் ஆஃப் த வேர்ல்டு. கரெக்ட்டா இல்லையா? அவன் தானே ரூலரு. நீங்க வந்து ஒரு பெரிய இது பண்றீங்க. ஒரு பெரிய கம்பெனிய செட்டப் பண்றீங்க. செட்டப் பண்ணிட்டு உங்க பையன கூப்பிட்டு, இந்தாப்பா இத வச்சுக்கிட்டு ஹேவ் டொமினியன் அப்டின்னா, லீகலி ஹூ இஸ் த பாஸ் ஆஃப் த கம்பெனி நவ்? யுவர் சன். அவன் தான் பாஸ். ஏன்னா நீங்க சொல்லிட்டீங்க ஹேவ் டொமினியன் சொல்லி நீங்க பேப்பர்லாம் பண்ணி குடுத்துட்டீங்க. நீ தான் இப்போ வந்து மேனேஜிங் டைரக்டர் ஆர் சிஇஓ ஆர் வாட் எவர் இட் இஸ். போட்டு குடுத்துட்டீங்க. அப்போ வந்து எல்லாரும் யார பாஸ்ன்னு பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க இப்போ? உங்க பையன தான் பாஸ்ன்னு பார்ப்பாங்க. ஆண்டவர் வந்து அப்படிதான் வந்து நம்ம எல்லாரையும் உண்டாக்கி இருக்கிறார். இந்த உலகத்துல பாஸா இருக்கிறது தான் உருவாக்கி இருக்கிறார். அதான் இயேசு சொல்றாரு, எங்க அப்பா வேலை செய்றாரு, நானும் வேலை செய்றேன்னோனே இவங்களுக்கு கோவம் வந்துருச்சு. கோவம் வந்துட்டு என்ன சொல்றானுங்க, யாரு இவரு? தேவனுக்கு ஈக்குவலா இவர வச்சு பேசுறாரு. இயேசு வந்து எதுக்கு அடி வாங்கினாரு தெரியுமா? அவர் வந்து ஏதோ தப்பா பேசிலாம் அடி வாங்கல. கரெக்ட்டா பேசி தான் அடி வாங்கினாரு. இன்னைக்கும் வந்து நீங்க வெளிய போயிட்டு, நான் யார் தெரியுமா? தேவனுடைய பிள்ளை. எனக்கு சகல அதிகாரம் இருக்குன்னு சொல்லுங்களேன். உங்கள எல்லாம் எப்படி சொல்லுவாங்க பார்த்தா? பயங்கர திமிரு பிடிச்சவனா இருப்பானோ? ஓவரா பண்றான். தேவனுக்கு ஈக்குவல்ன்றான் அவன.
இந்த 18வது வசனத்தை உங்களுக்கு பேசுவாங்க. 18 வசனம் படிங்க சிஸ்டர். 5:18. அவர் ஓய்வு நாள் கட்டளையை மீறினதும் அல்லாமல் தேவனை தம்முடைய சொந்த பிதா என்று சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினபடியினாலே யூதர்கள் அவரை கொலை செய்யும்படி அதிகமாய் வகை தேடினார்கள். இந்த ஹோல் சாப்டர்ல இயேசு வந்து தப்பே பண்ணல. ஒரு மனுஷனை ஹீல் ஆகியிருக்காரு. வெரி நோபல் திங், த ரைட் திங் டு டூ. இதுல ஏதாவது தப்பு இருக்கா சொல்லுங்க? ஹீலிங் பண்ணல தப்பு இருக்கா? இல்ல. அவங்களுக்கு என்ன பிரச்சனை? ஓய்வு நாள்ல பண்ணிட்டாரு. தேவனை அப்பான்ட்டார். இதுதான் உங்களுக்கு பிரச்சனை. நீங்க as far as you keep God as a God and God as a Lord and you keep yourself as a புழு பூச்சி, nobody is bothered. அதாவது நீங்க ஆண்டவர் கடவுள், அவர் அங்க இருக்கிறாரு, நான் இங்க இருக்கிறேன், குப்பையில இருக்கேன்னு சொன்னீங்கன்னா ஒருத்தனும் உங்களை சீண்ட மாட்டான். ஏன் நீங்களே புழுவாச்சே, உங்களே எதுக்கு சீண்டணும்? புழுவை எங்க சீண்டும்? அதுதான் புழு சொல்லிருச்சே. புழுவை போய் நோண்டிட்டு இருப்பாங்களே யாராவது? ஜூக்கெல்லாம் போனீங்கன்னா இந்த சிங்கம் கேஜ் எல்லாம் பார்த்திருப்பீங்களா? சிங்கம்லாம் வச்சிருப்பாங்க, லயன் எல்லாம் வச்சிருப்பாங்க. அந்த லயன் கேஜ் சுத்தி தான் நிறைய பேர் நிற்பான். பாத்துருக்கீங்களா? லயன் கேஜ் சுத்தி தான் எல்லாம் நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பான். நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன். அவனுங்க லயனை வந்து லயனாவே மதிக்காம என்ன பண்ணுவானுங்கன்னா நோண்டிக்கிட்டு இருப்பானுங்க. லயன் இங்க வா, இங்க வான்லாம் கூப்பிடுவாங்க. நான் பார்த்திருக்கேன். அது எங்க தூரமா இங்க உட்காந்துட்டு இருக்கோம். அவனுக்கு என்ன லயனை பார்க்கணுமா கிட்ட வந்து? இந்த இப்படிலாம் பண்ணுவானுங்க. அதனாலதான் வந்து நம்ம ஜூல எல்லாம் போட வேண்டியதா இருக்கு. கல்ல ஏரியாத, அதை பண்ணாத. ஏன்னா நம்ம ஆளுங்களுக்கு வந்து லயனா இருந்தா நோண்டுவானுங்க உடனே. இங்க வா அப்படின்னு. அதே மான் நிறைய இருக்கும். இந்த மான் எல்லாம் பாத்தீங்கன்னா எவனும் நோண்டே மாட்டான். அதெல்லாம் லைனை மட்டும் எல்லாம் நின்று நோண்டிட்டே இருப்பானுங்க. இங்க வான்னு. So as long as you see yourself as புழு பூச்சி, nobody is bothered about you. பிசாசுக்கும் வந்து உங்களை அட்டாக் பண்ணணும் அவசியமே இல்லை. ஏன்னா நீங்களே உங்களை புழுன்னு சொல்லிட்டீங்கல்ல. ஏற்கனவே புழுவை போய் என்ன பண்றது? புழுன்னு சொல்லியாச்சு. அந்த புழுவை போய் என்ன பண்ணிட்டு ஒன்றும் பண்ண தெரியல. நீங்க என்னைக்கு உங்களை வந்து சிங்க மாதிரி பாக்குறீங்களோ அன்னைக்குதான் அவன் வந்து அஜிடேட் ஆகிறான். எப்ப நான் வந்து தேவனுக்கு ஈக்குவல், தேவனோட புல்லுன்றீங்களோ அன்னைக்குதான் என்ன ஆகுது? ஆஜிடேட் ஆகிறான். அன்னைக்குதான் வந்து இவரை விடக்கூடாது, இவனை ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு நினைக்கிறான். யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் ட்ரைங் டு சே? புரியுதுங்களா? The higher you go up in the spiritual realm, சரிங்களா, the more you are a threat to the enemy. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆர்மியில வந்து டிஃப்ரெண்ட் ரேங்க்ஸ்ல இருக்கிறாங்க, பீப்புள் இருக்கிறாங்க ஒரு ஆர்மியில. ஸ்டார்டிங் ஃப்ரம் சிப்பாய்னா சோல்ஜர். அதுக்கப்புறம் அந்த சுபேதார் மேஜர்னு ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து சிப்பாய்க்கெல்லாம் ஹெட், அதுதான் சுபேதார் மேஜர். சிப்பாயா இருந்து ஹெட் ஆயிருப்பாரு. நம்ம இந்தியன் ஆர்மி ரேங்க்ஸ்ல நான் சொல்றேன். அதுக்கப்புறம் ஒரு கேப்டன், ஒரு மேஜர், ஒரு லெப்டினன்ட் கர்னல் அப்படின்னு போய் ஜெனரல் வரைக்கும் போகும். இப்போ எனிமியோட டார்கெட் வந்து சிப்பாயா ஜெனரலா? எனிமிக்கு வந்து சிப்பாய் வேணுமா ஜெனரல் வேணுமாங்க? ஜெனரல் அடிச்சா ஜெனரல்ல ஷூட் பண்ணா சந்தோஷமா இருப்பானா? சிப்பாய் ஷூட் பண்ணா சந்தோஷமா இருப்பானா? ஜெனரல்ல ஷூட் பண்ணா தான் சந்தோஷமா இருப்பான். 100 சிப்பாயை விட ஒரு ஜெனரல்ல வந்து அடிச்சான்னு வச்சுக்கோங்களேன் எனிமி, he'll be very rejoicing that day. So once you're a born again believer, once you start knowing that you are a son of God, you start moving high in the rank of the spiritual realm. புரியுதுங்களா? உங்க ஸ்பிரிச்சுவல் realm இதாயிட்டே இருக்கும். சோ அப்பனா என்னன்னா பிசாசு வந்து உங்களை பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறான்னு அர்த்தம். ஏன்னா you are now become a threat to him. இன்னும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை கேட்டா நீங்க பயந்துடக்கூடாது. ஐயோ அப்ப பிசாசு என்ன ரொம்ப அட்டாக் பண்ணுவானா பிரதர், அப்ப என்ன பண்ண? கிடையாது. ஜெனரலுக்கு அதிக பாதுகாப்பு கொடுப்பாங்களா, சிப்பாய்க்கு அதிக பாதுகாப்பு கொடுப்பாங்களா? ஜெனரலுக்கு தான். ஜெனரல் போறாருன்னா அவருக்கு முன்னாடி ஒரு ஜீப்பு, பின்னாடி ஒரு ஜீப்பு, குறைஞ்சது ஒரு 10 சோல்ஜர் என்ன பண்ணுவான் கூட ப்ரொடெக்ஷனுக்கு போவான். பாத்திருக்கீங்களா? பெரிய பெரிய ஆபீசர்ஸ் எல்லாம் போறாங்கன்னா கூட வந்து அவங்களுக்கு வந்து எஸ்கார்ட் நிறைய பேர் இருப்பான். So the more higher you grow in the spiritual, the more you are protected. ஆமென். அதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா சில பேருக்கு இந்த பயமும் இருக்கு. ஐயோ நான் ரொம்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்துட்டேன்னா பிசாசு என்னை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருப்பான். இல்ல முடியாது. நீங்க ரொம்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்துட்டீங்கன்னா பிசாசு அவங்களை தொடவே முடியாது. இந்த எக்ஸாம்பிள் வந்து இந்த மிலிட்டரி ஜெனரல் வந்து ரொம்ப நார்மல் எக்ஸாம்பிள் தான். இது வந்து இட்ஸ் நாட் ஆக்ட் எக்ஸாம்பிள். கொஞ்சம் புரியறதுக்காக இதை நான் சொல்றேன். ஆனா நீங்க மேல போக போக பிசாசு உங்களை தொடவே முடியாது. அவங்க கிட்டவே வர முடியாது. ஏன்னா நீங்க யூ ஆர் பிகமிங் வெரி ஸ்ட்ராங் இன் யுவர் பொசிஷன் இன் கிரைஸ்ட். கிறிஸ்துக்குள்ள நீங்க யார் என்பதுல நீங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டீங்க. நல்லா கேட்டுக்கோங்க. நீதிமான், அப்புறம் வந்து இந்த கிறிஸ்துக்குள்ள நான் வந்து இருக்கிறேன் அப்படின்னு இது எல்லாமே பொசிஷனல் ரியாலிட்டி. பொசிஷனல் ரியாலிட்டினா ஆவிக்குள்ள அதெல்லாம் இருக்குது.
ஆனா ஆவியில மட்டும் இருந்தா பத்தாது. அதை நீங்க வந்து எங்க ரியலைஸ் பண்ண வேண்டியதா இருக்கு? உங்களுடைய மைண்ட்ல அதை ரியலைஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் பொசிஷனல் ரியாலிட்டினா எப்படி சொல்றது? இப்ப நான் வந்து ஒரு மேல். இது வந்து இட் இஸ் a ரியாலிட்டி. பொசிஷனல் ரியாலிட்டின்னு சொல்லலாம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் மேல். ஆனா நான் மேல்ன்றது ஜஸ்ட் என்னுடைய பாடி, என் டிஎன்ஏ, என்னுடைய குரோமோசோம்ஸ், எக்ஸ் குரோமோசோம், ஒய் குரோமோசோம் இதை வச்சு மட்டும் நான் மேலுன்னு கிடையாது. என் மைண்டும் என்ன என்னன்னு சொல்லுது? மேலுன்னு சொல்லுது. புரியுதுங்களா உங்களுக்கு? நிறைய பேருக்கு வந்து மைண்ட் ஃபீமேல் சொல்றதுனால தான் நிறைய மேல் வந்து ஃபீமேல் மாதிரி பிஹேவ் பண்றாங்க. அந்த எல்ஜிபிடி ப்ராப்ளம் எப்படி வந்துச்சு நினைக்கிறீங்க? பிசாசு வந்து அவன் பாடியை டச் பண்ணல, மைண்டை தான் டச் பண்ணிருக்கான். அவனோட டிஎன்ஏ, அவனுடைய ஹார்மோன் எல்லாம் எந்த ஹார்மோன் இருக்குங்க பாடியில? மேல் ஹார்மோன் தான் இருக்கு. ஆனா அவன் மைண்ட்ல பிசாசு என்ன சொல்லி வச்சிருக்கான்? யூ கேன் பி எ ஃபீமேல் அப்படின்ட்டு இருக்கான். புரியுதா உங்களுக்கு சொல்றது? இட் இஸ் a spiritual attack on that person. அவனோட மைண்டை போய் அட்டாக் பண்ணிருக்கான். இப்போ எனக்கு வந்து ஐ எம் வெரி ஸ்ட்ராங் இன் மை மைண்ட், இன் மை ரீசனிங் தட் ஐ எம் a மேல். சோ நீங்க யாருமே வந்து என்கிட்ட ஃபீமேல் சொல்லல நீங்க கன்வின்ஸ் பண்ண முடியாது. அதே போலதான் நீங்க ஸ்பிரிட்ல வந்து ஜெயண்டா இருக்கீங்கன்றது உங்க மைண்டுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும்? கன்வின்ஸ் பண்ணணும். How do you convince your mind? Through the meditation and careful, diligent study of the word of God. இப்ப நீதிமான்றது வந்து எப்படி உங்களுக்கு புரியும்? தொடர்ந்து நீங்க வேதத்தை உட்கார்ந்து படிச்சு தியானம் பண்ணும்போது தான் புரியும். உள்ள இருக்கிறது அப்பதான் மைண்டுக்கு ஏறும். சரி, ஆண்டவர் வந்து தெளிவா சொன்னார். யோவான் கிட்ட சொல்றாரு. யோவான் ஆரம்பிக்கும் பொழுதே ரொம்ப அழகா ஆரம்பிக்கிறார். யோவான் 1:12 படிங்களேன். 1:12. ஜான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஓகே, இது வந்து கேஜேவில போடு விஜய். கேஜேவில போடு. எனக்கு எல்லா ஸ்கிரிப்டும் கேஜேவிலே போடு. கேஜேவில பாருங்க. பட் as many as received him, to them gave he power to become the sons of God. அதிகாரம் கொடுத்தார். என்னவாகுவதற்காக? பிள்ளைகள்னு வருது. பிள்ளைகள்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணிருக்க கூடாது. சன்ஸ் ஆஃப் காட்னா புத்திரர்கள்னு யூஸ் பண்ணும். பிள்ளைகள்ன்ற வார்த்தை வந்து சில்ட்ரனுக்கு தான். பிள்ளைகள்னா சில்ட்ரன் வருது. இஸ்ரேல் ஜனங்களை வந்து ஆண்டவர் வந்து எப்படி பார்த்தாருன்னா சில்ட்ரன் அட்ரஸ் பண்றாரு. கரெக்டா? சில்ட்ரன் ஆஃப் இஸ்ரேல் அப்படின்னு. ஆனா நியூ கவர்னன்ட்ல பரிசுத்தாவியானவர் ஊற்றப்பட்ட பிறகு இயேசு கிறிஸ்து வந்து மரித்து நம் பாவங்கள் எல்லாம் மன்னிச்சு நமக்கு புதிய ஆவியை உண்டாக்குன பிறகு நம்ம எல்லாம் எப்படி அட்ரஸ் பண்ணப்படுறோம்? நாட் as சில்ட்ரன் பட் as சன்ஸ். சன்னுக்கும் சைல்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சைல்டும் சன்னும் ஒண்ணு கிடையாது. சைல்டு இஸ் ஆல்வேஸ் அண்டர் த கேர்ஃபுல் கைடன்ஸ் ஆஃப் த பேரண்ட். சன்னுக்கு வந்து ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்க மாட்டாங்க. கரெக்டா பாத்துருக்கீங்களா? எனக்கு வந்து 2 சைல்டு இருக்குங்க வீட்டுல. ஐ ஹேவ் 2 child. So that means I have 2 எனக்கு 2 சில்ட்ரன் இருக்காங்க, 2 பேர். அவங்களுக்கு வந்து they are always under my என்னது சூப்பர்விஷன் தான். though they can do certain things, they are under my supervision. அவங்கள தனியா அங்கேயும் அனுப்ப மாட்டேன். எங்க போனாலும் நான் தான் கூட்டு போவேன். அந்த மாதிரி இருக்கும். ஆனா ஒரு ஏஜ் வந்த உடனே என்ன ஆகும்? என் கார் அவங்களுக்கு கொடுப்பேன். எடுத்து ஓட்டுமா காரை, எடுத்து நீனே போயிட்டு வா அப்படின்பேன். ஆனா இப்ப நான் கொடுப்பேன் நான் காரை? கொடுக்க மாட்டேன். புரியுதுங்களா? இப்ப என் மூத்த புள்ள வந்து 10 வயசு ஆகுது அவளுக்கு. சரிங்களா? 10 வயசு. ஆனா இப்பவே வந்து அவ 2 வீலர் ஓட்டுவா. எங்க வீட்டுல ஒரு ஹோண்டா டியோ இருக்கு. இப்பவே ஓட்டுவா. நீங்க 2 வீலர் கொடுத்தா ஓட்டுவா. அதுக்காக நான் அவட்ட கொடுப்பேன்னு நினைக்கிறீங்களா நீங்க? நீ எடுத்துட்டு கடைக்கு போயிட்டு வாமான்னு கொடுப்பேன்னு நினைக்கிறீங்களா? கொடுக்க மாட்டேன். அவ ஓட்டணும்னு என்னைக்காவது கேட்டானா நைட் ஒரு 10 மணிக்கு போல கீழே போயிட்டு என் ஒய்ஃப் வந்து அண்டர் ஹர் சூப்பர்விஷன் சும்மாடி பக்கத்திலே ஓட்டுவா. 10 வயசு தான் ஆகுது. ஆனா என்ன ஓட்டுறா அவ? 2 வீலர் ஓட்டுறா. இப்ப நான்லாம் 13 வயசுலேயே கார் ஓட்ட ஆரம்பிச்சேன். ஆனா எங்க அப்பா வந்து அதுக்கிட்ட 13 வயசுலேயே காரை கொடுத்து நீ எங்கனாலும் போயிட்டு வா அப்படின்லாம் சொல்லல. ஏன்னா ஐ எம் ஸ்டில் அ சைல்டு. ஐ எம் ஸ்டில் அண்டர் தியர் ஜூரிஸ்டிக்ஷன். சோ நல்லா கேட்டுக்கோங்க. யாரெல்லாம் அவர் நாமத்தை ஏற்றுக்கொண்டிருக்காங்களோ அவங்களுக்கு இப்ப என்ன கொடுத்திருக்காருன்னா பிள்ளைகள் ஆகிறதுக்கு, அதாவது பிள்ளைகள்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணிருக்க கூட தமிழ்ல, என்னது புத்திரர்களாகுவதற்கான உரிமையை கொடுத்திருக்காரு. பவர் டு பிகம் த சன்ஸ் ஆஃப் காட். சன் இஸ் ஆல்வேஸ் சுப்பீரியர் டு அ சைல்டு. இப்ப நீங்க எல்லாருமே சன்னு, சைல்டு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க யாரும் குட்டி குழந்தை கிடையாது. ஆவியில நீங்க புத்திரர்கள். சன்னு. சன்னுனா அப்பாக்கு ஈக்குவலா இருப்பான். அவன் தான் சன்னு. இப்போ வந்து இந்த பெரிய பெரிய பிசினஸ் ஃபேமிலி எல்லாம் எடுத்தீங்கன்னா சன்ஸ் இருப்பானுங்க போர்ட்ல. பாத்துருக்கீங்களா?
டாடா அண்ட் சன்ஸ், இப்ப ஜேஆர்டி டாடா, அதுக்கப்புறம் ரத்தன் டாடா, அவங்க சன்ஸ் எல்லாம் என்னது நெக்ஸ்டா வந்துருவாங்க. ஸோ ஜேஆர்டி டாடா எந்த அளவுக்கு பவர்ல இருந்தாரோ அதே அளவுக்கு பவர்ல யார் இருப்பா? ரத்தன் டாடா இருப்பார். அதுதான் சன்னு. ஏன் சன்னு? ஏன் ஆண்டவர் வந்து பிள்ளையா வைக்கல நம்மள? இஸ்ரேல வந்து பிள்ளைகள் பிள்ளைகள் அப்படின்னாரு. கரெக்டா? ஏன் அவங்கள பிள்ளைன்னு சொல்லிட்டு நம்மள சன்னா வச்சாருன்னா, ரோமர் 8க்கு வாங்க. ரோமர் 8 ரோமர் 8 15 படிங்க சிஸ்டர். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அப்பா புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கார். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் மேல என்ன ஊத்தப்படல? ஆவி ஊற்றப்படவில்லை. நல்லா எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல தெரியும். The spirit was not poured on the entire nation of Israel, but only certain prophets and kings had the spirit of God. ஆண்டவரும் தெளிவா சொல்றாரு, யூ ஆர் மை பீப்புள் சொல்றாரு. இஸ்ரேல் என்ன சொல்றாரு? யூ ஆர் மை பீப்புள், யூ ஷால் பி மை பீப்புள், ஐ ஷால் பி யுவர் காட். கரெக்டா இல்லையா? இப்படிதான் சொல்றாரு. நீ என்னுடைய ஜனமா இருப்பாய், நான் உன்னுடைய தேவனா இருப்பேன். ஆனா ஆவியை ஊத்துனாரா? சொல்லுங்க, ஆவியை ஊத்துனாரா? ஊத்தல. அந்தந்த நேரத்துல ஒரு நியாயாதிபதி எழுப்புவாரு, அவன் மேல ஆவியை ஊத்துவார். அந்தந்த நேரத்துல ஒரு தீர்க்கதரிசி எழுப்புவாரு, அவன் மேல ஆவியை ஊத்துவார். அந்தந்த நேரத்துல ஒரு ராஜா வருவார், அவன் மேல ஆவியை ஊத்துவார். மத்தவன் எல்லாம் எப்படி இருந்தான்? சின்ன புள்ள மாதிரி தான் அவருக்கு. ஆனா நீங்க வந்து இன்னைக்கு எப்படி இருக்கிறீங்க? இஸ்ரவேல் ஜனங்க மாதிரி இல்ல நீங்க. அதனால புரிஞ்சுக்கணும், நீங்க டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கணும். நீங்க வந்து புத்திரரா இருக்கிறீங்க. ஏன்னா ஸ்பிரிட் ஆஃப் அடாப்ஷன் அப்படின்னு போட்டிருக்கு. இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா போட்டிருக்கு. ஸ்பிரிட் ஆஃப் அடாப்ஷன், அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவி, அதை ஊட்டுறதுனால நீங்க அப்பா பிதாவே என்று கூப்பிட பாக்கியம் உங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இஸ்ரேல் ஜனங்கள் அப்பான்னு கூப்பிடுற பாக்கியம் கிடையாது. ஆமென். Though they were called the chosen generation, royal priesthood, எல்லாமே சொன்னாலுமே என்னன்னு கூப்பிட முடியாது. அவங்க கடவுளை அப்பான்னு கூப்பிட முடியாது. இன்னைக்கு நீங்க ஏன் அப்பான்னு கூப்பிடுறீங்கன்னா, நீங்களும் அவரும் ஒரே ஸ்டேட்டஸ்ல வந்துட்டீங்க. அதுதான் ரைச்சஸ்னஸ். புரியுதுங்களா? ரைச்சஸ்னஸ் புரியாதவன் எல்லாமே எப்படி ஜோம் பண்ணுவான் தெரியுமா? ரைச்சஸ்னஸ் புரிஞ்சவன் எப்படி தெரியுமா ஜோம் பண்ணுவான்? அப்பாட்ட பேசுற மாதிரி ஜோம் பண்ணுவான். ரைச்சஸ்னஸ் புரியாதவன் எப்படி தெரியுமா ஜோம் பண்ணுவான்? ஒரு எஜமானன்ட்ட ஜோம் பண்ற மாதிரி ஜோம் பண்ணுவான். அடியேனை ஆசீர்வதிங்கன்னு ஜோம் பண்றான்னா அவன் வந்து எதை புரியல அவனுக்கு? ரைச்சஸ்னஸ் புரியலன்னு அர்த்தம். நான் அடியேனை ஆசீர்வதிங்கலாம் ஜோம் பண்ணதே கிடையாது இது வரைக்கும். என்னைக்கு எனக்கு ரைச்சஸ்னஸ் புரிஞ்சோ அப்பதான் நான் எப்படி ஜோம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்ன ஆசீர்வதிங்க ஆண்டவரே, உங்க புள்ள ஆண்டவரே, எனக்கு கொடுங்க ஆண்டவரே, நான் உங்க புள்ள ஆண்டவரே, யூ ஆர் மை ஃபாதர், அப்பா, இப்படிதான் ஜோம் பண்ணுவேன். இந்த ஏழையை மனமிறங்கி பாரும் அப்பா. ஒரு விசை, இந்த ஒரு விசைன்னு ஒரு வார்த்தை இருக்கு பாத்தீங்களா? ஒரு விசை மனம் இறங்கும் ஆண்டவரை. ஒரு விசைன்னா என்ன அர்த்தம்? ஒரு செகண்டா? அப்படிதான் நினைக்கிறேன்ல. ஒரு செகண்ட் மனம் இறங்கும்னா 1 மினிட்டா? என்ன பாஸ்டர் 1 மினிட்டா? 1 டைம். ஒரு டைம் வந்து மனம் இறங்கணும். அப்ப அடுத்த டைம் மனம் இறங்க வேண்டாமா? ஒரு விசை மனம் இறங்கும் ஆண்டவர், ஒரு விசை மனம் இறங்கும் ஆண்டவர் என்ற ஜெபம். ஜெபம்லாம் என்ன ஜெபம்? வேலைக்கார ஜெபம். How did Jesus call the father? Father. இல்ல சிஸ்டர், எனக்கு அந்த क्वेश्चन புரியல. என்ன போட்டுருக்கீங்க? How did Jesus call father? என்னது? இல்ல ஜீசஸ் வந்து அவர் இஸ்ரவேலரா இருந்தும் அவர் எப்படி அப்பான்னு கூப்பிட்டாரு? ஏன் அப்பான்னு கூப்பிட்டாருன்னா, he is the perfect son, he is the model நமக்கு. அதாவது அதுக்கு காட்டுற பாருங்க வசனம். வாங்க, அதே ரோமரு 8:29 படிங்க. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். நம்மளை எதுக்கு முன்குறித்திருக்கிறார் ஆண்டவர்? குமாரனின் சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்காக. For what God has known us, foreknew us. எதுக்கு முன்குறித்திருக்கிறார்? அறிந்திருக்க. முன்குறித்திருக்கிறார்னா நம்மளை அறிந்திருக்கிறார்.
தேர்ந்தெடுத்திருக்கிறார். எதற்காக நம்மள வந்து சூஸ் பண்ணியிருக்காராம்? யாரோட சாயலுக்கு ஒப்பானுமாங்க நானு? இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு தான், குமாரனின் சாயலுக்கு ஒப்பா இருக்கணும். ஏன் குமாரனின் சாயலுக்கு ஒப்பா இருக்கணும்? ஏன்னா அவர்தான் அநேக சகோதரர்களிலே மூத்த பேரான குமாரன். அப்பன்னா அநேக சகோதரர்கள்லாம் யார் அது? யாருங்க அது? சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க கரெக்ட்டா. யார் அந்த அநேக சகோதரர்கள்? இங்க ஒன்லி ஜூஸ் மட்டும் மென்ஷன் பண்ணலல்ல. ஜூஸ் மட்டும் மென்ஷன் பண்ணல. தென் யார் அது? யாரா கூட இருக்கும்னு நினைக்கிறீங்க? விசுவாசிக்கிறோம். நம்ம தான். நீங்க நானும் தான் அநேக சகோதரர்கள். அமாங் மெனி பிரதரன் அப்படின்னு வருது. யாரு? விசுவாசிக்கிறவங்கள தான் சகோதரர்கள். ரட்சிக்கப்பட்டவங்க தான் சகோதரர்கள். நியூ டெஸ்ட்மென்ட் பொறுத்த வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிரதரன் எங்கெல்லாம் பவுல் எழுதுறாரோ அதெல்லாம் யார குறிக்குது? உங்களையும் என்னையும் குறிக்குது. இட் இஸ் டாக்கிங் அபௌட் த பீப்பிள் ஹூ ஆர் சேவ்டு. ரட்சிக்கப்பட்டவர்களை பத்தி தான் அது போட்டிருக்கு. அநேக சகோதரர்கள். நமக்கு எல்லாருக்கும் மூத்த சகோதரர் யாராங்க? யாரு? இயேசு கிறிஸ்து தான் மூத்த சகோதரர். புரியுதா உங்களுக்கு சொல்றது? அப்பனா நீங்க இப்ப என்ன ஆயிட்டீங்க ஆண்டவருக்கு? பையன் ஆயிட்டீங்க, பொண்ணாயிட்டீங்க. யூ ஆர் நவ் a son, you are now a daughter. You understand? இதுதான் ரைச்சஸ்னஸ். சிம்பிளா நான் உங்களுக்கு இந்த ரைச்சஸ்னஸ் சொல்லி கொடுத்துறேன். ரொம்ப சிம்பிளா. இது புரிஞ்சிருச்சுனா எல்லாம் புரியும். இதான் ரைச்சஸ்னஸ். இயேசுவ போலவே. இதுதான் 1 யோவான்ல எழுதினாரு. இயேசுவ போலவே, இயேசுவ போலவே. நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாகும்படி. ஏன் நியாய தீர்ப்பு நாள்ல தைரியம் உண்டாகணும்? ஏன்னா நீங்க பையன்னால நீங்க நியாய தீர்ப்பு நாளுக்கு பயப்பட வேண்டாம். ஜட்ஜ்மென்ட் டே பார்த்து நீங்க ஏன் பயப்பட வேண்டாம்ன்றாரு? ஏன்னா நீங்க பையனா இருக்கிறதுனால. பையன் தான் பயப்பட மாட்டாங்க. வேலைக்காரன் பயப்படுவான் ஜட்ஜ்மென்ட் டேக்கு. ஏன் பயப்படுவான்? ஏன்னா, ஐய்யயோ! அவர் என்ன சொல்லுவாருன்னு தெரியலையே, ஒழுங்கா வேலை செஞ்சாரான்னு தெரியலையே, ஏதாவது போட்டுக்கிட்டு தள்ளிருவாரான்னு தெரியலையே, போனஸ குடுக்காம பண்ணிருவாரான்னு தெரியலையே அப்படின்னு வேலைக்காரன் தான் என்ன பண்ணுவான்? பயப்படுவான். பையன் பயப்படுவானா ஜட்ஜ்மென்ட் டேக்கு? சொல்லுங்க. பையன் பயப்பட மாட்டான். அதனால தான் யோவான் அப்படி எழுதுறார். புரியுதுங்களா? நியாய தீர்ப்பு நாளிலே தைரியம் உண்டாகும்படி என்ன பண்ணிருக்கு? நம்ம இருக்கிறோம் அப்படின்னு போட்டிருக்கு. யூ அண்டர்ஸ்டாண்ட்? சோ, இப்போ நீங்களும் இயேசுவும் ஒரே பிளேன்ல இருக்கிறதுனால நல்லா கேட்டுக்கோங்க. இதெல்லாம் எதுக்கு நான் சொல்றேன்னா, இது புரிஞ்சுச்சுன்னா, உங்களுக்கு இப்ப நீங்களும் இயேசுவும் ஒரே பிளேன்ல இருக்கீங்கன்னா, ஒரே லெவல்ல இருக்கிறீங்கன்னா, நீங்க ஆண்டவருக்கு குமாரனா இருக்கிறீங்கன்னா, குமாரத்தியா இருக்கிறீங்கன்னா, அப்ப அவரோட விசுவாசம் உங்களுக்குள்ள முழுமையா இருக்குன்னு அர்த்தம். இப்ப நீங்களும் சொன்ன நானும் சொன்னேன்னா, எனக்கு ஒரு விசுவாசம், உங்களுக்கு ஒரு விசுவாசம் குடுப்பாரா? சொல்லுங்கங்க. குடுப்பாரா? அப்படி குடுப்பாரா? குடுக்க மாட்டார். Romans 8:17 also emphasizes. ஆ. ஜாயிண்ட் ஹேர்ஸ் வித் கிரைஸ்ட். ஆமா ஆன்டி கரெக்ட். அந்த வசனத்தை படிப்போம். ரோமர் 8 16, 17 படிங்க சிஸ்டர். நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ம். ஆவியானவர் தாமே நம்முடைய ம். ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் ம். பிள்ளைகளானால் ம். சுதந்திரரும் ஆமே. ஆ. தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே. கிறிஸ்துவுடனே தேவனுடைய கூட சுதந்திரம். நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட ம். பாடுபட்டால் அப்படி ஆகும். தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுடனுடைய உடன் சுதந்திரம். Heir of God and co-heir with Christ. சோ எப்படி ஹேர் ஆனீங்க நீங்க? பிகாஸ் யூ ஆர் மேட் ரைச்சஸ். அதனால தான் ஹேர் ஆயிட்டீங்க. நீதிமான் தான் வந்து என்னது? ஹேர் ஆஃப் காட். சோ நீங்க எல்லாம் நீதிமான். அதனால தான் யூ ஹேவ் பிகம் a hair of God and a co-heir with Christ. இதுதான் இன்னும் பெருசு. இந்த ஹேர் ஆஃப் காட் கூட வந்து நிறைய பேர் வந்து ஒத்துப்பாங்க. நான் பார்த்திருக்கேன். ஆமா. சுதந்திரவாளி தான் அப்படின்னா. ஆனா கிறிஸ்துவோட உடன் சுதந்திரம் அது எப்படிங்க கிறிஸ்துவுக்கு இருக்கிற மாதிரி எனக்கும் கொடுப்பாரான்னு கேட்பாங்க. பார்த்திருக்கீங்களா? ஏன்னா எல்லாம் நினைச்சுக்கிறாங்கன்னா நமக்கு ஒரு பிட்டு கொடுப்பார் போல. ஒரு 1/4 சென்ட், ஒரு 2 சென்ட் கொடுப்பார் போல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. தேரணும்னு. சொத்துல ஒரு 2 சென்ட் கொடுப்பாரு. இயேசுக்கு ஒரு 100 ஏக்கர்னா எனக்கு எத்தனை கொடுப்பாரு? 2 சென்ட் கொடுப்பாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதனால தான் பவுல் எப்படி எழுதிட்டாரு? கோ ஹேர் வித் கிரைஸ்ட். புரியுதுங்க உங்களுக்கு? இதெல்லாம் வந்து நமக்கு இதெல்லாம் புரிஞ்சாதாங்க நிறைய விஷயம் வந்து செய்ய முடியும் நம்மளால. பேர் கிறிஸ்தவர்கள் நினைச்சிட்டு இருக்காங்க ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வந்து பிச்சு பிச்சு தான் கொடுக்குறாரு. சோ இப்ப பாஸ்டர் ஆண்டிக்கு நிறைய கொடுத்துட்டா எனக்கு கம்மியாருன்னு நினைச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர். சீரியஸா இதெல்லாம் இருக்குது. எல்லாத்தையும் அங்க கொடுத்துட்டா அப்ப எனக்கு என்ன கொடுப்பாருன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரியல எல்லாருக்கும் ஒரே அளவு கொடுக்க முடியும் அவருக்குன்ட்டு. நம்ம மைண்ட் அப்படிதானே ஒர்க் ஆகுது. இப்போ கல்யாண வீட்டுக்கு போறோம். கல்யாண வீட்டுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடிச்சு பிடிச்சு முதல் பந்திக்கு ஓடிடுவோம் எல்லாரும். ஏன் சொல்லுங்க? கறி காலியா இருக்கக்கூடாதுல்ல. எல்லாம் முன்னாடியே போயிரும். ஏன்னா பிரியாணில கடைசியில அப்புறம் என்ன போட்டுருவாங்க? வெறும் பிரியாணி குஸ்கா தான் கிடைக்கும் அப்புறம்.
அதெல்லாம் அடிச்சு புடிச்சு மேக்ஸிமம் 2 பந்திக்குள்ள சாப்பிட்டுறணும். இப்ப நான்லாம் வந்து மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் இல்ல செகண்ட் பந்தி தான். பாஸ்டருக்குலாம் தெரியும். நாங்கலாம் கல்யாணம் அட்டெண்ட் பண்ணிருக்கோம் ஒண்ணா. இப்ப கூட ரீசென்ட்டா ஒரு கல்யாணம் அட்டெண்ட் பண்ணோம். நானும் பாஸ்டரும். நவம்பர் மாசம் நெனைக்கிறேன். போயிருந்தோம். மேல போவே இல்ல ரிசப்ஷன். கீழயே தான் நின்னுருந்தோம். எப்போ ஓப்பன் பண்ணுவான் பந்தி அப்படின்ட்டு. பாஸ்டர் கூட போறேன்னாங்க. நான் சொன்னேன், "பாஸ்டர் இருங்க பாஸ்டர் சாப்பிட்டு போலாம்." நமக்கு அது வந்து ஒரு நேச்சுரலான ஒரு இது. ஏன்னா லேட்டா போனா கிடைக்காது அப்படின்றது இது. சோ இதே இதுதான் நம்ம ஆண்டவர்கிட்டயும் வச்சிருக்கோம். ஓ! ஒருவேள வந்து என அவருக்கு நெறைய குடுத்தா எனக்கு ஆண்டவர் என்ன ஆக்கிருவாரு? குறைச்சிருவாரு. அவருக்கு அதனால வந்து என்னது? அதனால தான் இந்த பொறாமைலாம் வருது. ஏன் பொறாம வருது? ஜெலஸ்லாம் வரும் பார்த்தீங்களா? கிறிஸ்தவர்களுக்குள்ள நெறைய இந்த ஜெலசி ஃபீலிங்லாம் இருக்கும். ஒருத்தருக்கு வந்து ஆண்டவர் நெறைய செஞ்சுட்டாருன்னா, உடனே தே வில் ஃபீல் ஜெலஸ். ஏன்னா, அவங்க மைண்ட் என்ன சொல்லுது? "இந்த பாரு அங்க பண்ணிட்டாரு, உனக்கு பண்ண மாட்டாரு. உனக்கு வர பீஸ் எல்லாம் எங்க போயிருச்சு? அவர் இலைக்கு போயிருச்சு. உனக்கு வரும் தயிர் சாதம் தான் அடுத்தது. பிரியாணிலாம் எங்க போயிருச்சு? அங்க போயிருச்சுன்னு" மைண்ட் சொல்லும். ஏன்னா மைண்ட் எப்பவுமே அப்படிதான் சொல்லும். தப்பு தப்பா தான் சொல்லும் மைண்ட். அதனால தான் நான் நீதிமான் என்பத, ஆவியில நீங்க நீதிமான் என்பத நீங்க எங்க புரிஞ்சு கொள்ள வேண்டியதா இருக்கு? அப்படியே ஸ்பிரிட்ல இருந்து கொண்டு உங்க கார்னல் மைண்ட சப்ஜெக்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. ஏன்னா கார்னல் மைண்ட் இஸ் எனிமிட்டி டூ காட் பவுல் எழுதுறாரு. மாம்ச சிந்தையோ தேவனுக்கு எதிரியாக இருக்குதாம். மாம்ச சிந்தை எப்பொழுதுமே தேவனுக்கு எதிரி தாங்க. அது வந்து தேவனுக்கு வந்து இதுவே கிடையாது. இந்த 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 சண்டே வந்து நான் போயிருந்தேன். ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன். நான் போஸ்டர் ஷேர் பண்ணியிருந்தேன். வாட்ஸ்அப் chat நீங்க பார்த்திருப்பீங்க. சேலையூர்ல ஒரு சர்ச். அங்க வந்து ஹீலிங் மீட்டிங். போயிட்டு எல்லாம் முடிச்சுட்டு லைன்ல ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு சிஸ்டர் வந்தாங்க. அந்த அந்த ஆண்டவர் வந்து எனக்கு ஏற்கனவே பேர்லாம் குடுத்துட்டாரு. இந்த மாரி ஒரு ஒரு சிஸ்டர் வருவாங்கன்னு பேர்லாம் குடுத்தாரு. அந்த பேர் அனவுன்ஸ் பண்ணா கரெக்ட்டா அந்த சிஸ்டர் ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க வந்து ரட்சிக்கப்பட்டு இந்துலருந்து ரட்சிக்கப்பட்டு வந்திருக்காங்க. ஆனா, அவங்களுக்கு சரியான அந்த சத்தியம் தெரியாதனால, ரட்சிக்கப்பட்ட பிறகும் என்னது ஏகப்பட்ட வியாதி, அது இதுன்னு அவங்க வீட்ல பிரச்சனை. சோ ஆண்டவர் அந்த பேர சொன்னாரு. இப்படி ஒருத்தவங்க வருவாங்க. நீ கூப்பிடணும்னு அதே மாரி அந்த பேர்ல ஒருத்தங்க இருந்தாங்க அந்த சர்ச்ல. கூப்பிட்டு நான் அவங்களுக்கு அப்புறம் தனியா ஜெபம் பண்ணி, அவங்க அம்மா ஒருத்தவங்க வந்தாங்க. அம்மா ஒருத்தவங்க இருக்கிறாங்க. வரல. அவங்க அம்மா அவங்களுக்கு வந்து நடக்க முடியல. ஒரு 3 மாசமா நடக்க முடியல. ஏன்னா ஹெவி பர்ன்ட் இன்ஜுரீஸ். ஏதோ வந்து ஆ ஏன்னா அவங்க அம்மா வந்து ரட்சிக்கப்படாம இருந்ததுனால, ஏதோ பூஜை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பூஜை பண்ணும்போது, அந்த பூஜையில அந்த விளக்குலாம் வச்சிருப்பாங்கல்ல, அது ஏதோ அவங்க மேல பட்டு கால் 2 எரிஞ்சு போச்சு. பூஜை பண்ணும்போது. உடனே ஷி இஸ் நாட் ஏபிள் டூ வாக் ஃபார் த லாஸ்ட் 3 மந்த்ஸ், மோர் தென் 3 மந்த்ஸ். ஷி இஸ் அட் ஹோம் ஒன்லி. சோ இந்த லேடி சொன்னாங்க, "எங்க அம்மா வந்து இன்னும் ஃபுல்லா ரட்சிக்கப்படல. நான் தான் ரட்சிக்கப்பட்டுருக்கேன். அதனால அவங்க பூஜை பண்ணும்போது இப்படி ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. அவங்களுக்கும் நீங்க பிரே பண்ணுங்க பாஸ்டர்" அப்படின்னாங்க. சோ நான் சொன்னேன், "ஏதோ ஃபோட்டோ கிட்ட இருந்தா காமிங்க. அந்த ஃபோட்டோ வச்சு வில் ஜஸ்ட் பிரே" அப்படின்னு. நல்லா கவனிங்க. வெறும் ஃபோட்டோ தான் காமிக்கிறாங்க. சரிங்களா? ஃபோட்டோ வச்சு நான் பிரே பண்றேன். ஏன் ஃபோட்டோ வச்சு நான் பிரே பண்றேன்? இயேசு எப்படி பிரே பண்ணாரு? நூற்றுக்கு அதிபதியோட வேலைக்காரனுக்கு நேரா போய் பண்ணாரா? பண்ணல. அந்த காலத்துல ஃபோட்டோ இல்ல. அதனால ஃபோட்டோ வச்சும் பண்ணல. இந்த காலத்துல ஃபோட்டோ இருந்துச்சு. அவங்க ஃபோட்டோ காமிச்சாங்க என்கிட்ட. இப்படிதான் அம்மாவோட இன்ஜுரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறாங்க. அம்மா பாருங்க இப்படி கால் இப்படிலாம் இருக்கணும்னு. நான் சொன்னேன், ஆனா அம்மாவால வர முடியல பாஸ்டர்" அப்படின்னாங்க. "நோ ப்ராப்ளம். அந்த ஃபோட்டோ அப்படியே வைங்க. அப்படியே நான் ஜெபம் பண்றேன்" அப்படின்னேன். சோ ஜெபம் பண்றேன். அப்படியே ஃபோன அப்படி புடிச்சுக்கிட்டாங்க. நான் ஜெபம் பண்றேன். இயேசு நாமத்துல கால்கள் சுகமாகட்டும் அப்படின்னு ஜெபம் பண்ணி முடிச்சுட்டேன். ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு ஐ வாஸ் பிரேயிங் ஃபார் அதர் பீப்பிள். ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு லேடி வந்து உட்கார்ந்திருக்காங்க சர்ச்ல. அந்த பாஸ்டர் வந்து சொல்றாரு, பிரதர் நீங்க ஜெபம் பண்ணீங்கல்ல, ஒரு அம்மாக்கு அந்த அம்மா சர்ச்சுக்கு வந்துருச்சு" அப்படின்றாங்க. எந்த அம்மா? நடக்க முடியாத அம்மா சர்ச்சுல உட்கார்ந்திருக்கு இப்போ. Praise God. இவங்க போய் இப்ப சொல்லியிருக்காங்க. இந்த மாரி வந்து ஒரு பாஸ்டர் வந்திருக்காரு. அவரு என் பேர சொல்லி கூப்பிட்டாரு. நேம் காலிங் பண்ணி கூப்பிட்டாரு அவரு. அ அ நான் வந்து அவங்களுக்கு ஜெபம் பண்ணும்போது சில காரியங்கள்லாம் ஆண்டவர் வெளிப்படுத்தினாரு. அதெல்லாம் வேற நான் சொன்னேன். அதனால ஷி வாஸ் வெரி ஃபெய்த்ல நல்லா அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. ஸ்ட்ராங் ஆயி போய் அவங்க அம்மாட்ட சொல்ட்டாங்க. உங்களுக்காக ஜெபம் பண்ணாரு. அப்படின்னோன அவங்க அம்மா வந்து, "அப்படியா? அந்த பாஸ்டர நான் பார்க்கணுமே. எனக்கு அவர் நேரா ஜெபம் பண்ணணுமே" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தூக்கிட்டு வந்துட்டாங்க. நல்லா கேளுங்க. சேர்ல தூக்கிட்டு வந்துட்டாங்க. 1 ஃப்ளோர்ல இருக்கு சர்ச். தூக்கிட்டு வந்துட்டாங்க. தூக்கிட்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க. அப்ப பாஸ்டர் சொன்னாரு, "அவங்க நீங்க யாருக்கு ஜெபம் பண்ணீங்களோ ஃபோட்டோல அவங்க வந்துட்டாங்க. நேராவே வந்துட்டாங்க. உங்கள பத்தி கேள்விப்பட்டு. நீங்க ஜெபம் பண்ணுங்க பிரதர்ன்னாங்க." நான் உடனே பக்கத்துல உட்கார்ந்து சொன்னேன். "நீங்க பயப்படாதீங்கம்மா. சிம்பிள் பிரேயர் தான். ஒண்ணும் அப்படியே பெருசா கத்தி கித்தி அலப்பற பண்ணிலாம் ஜெபம் பண்ணல. ஆண்டவர் சுகமாக்கிட்டாருன்னு விசுவாசத்துல அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த அம்மா எந்திரிச்சு நடந்துட்டு இருக்கு சர்ச்சுக்குள்ள. அப்படியே நடந்து போயிட்டு இருக்குது. நான் இங்க மத்தவங்களுக்கு ஜெபம் பண்ணிருக்கேன். பாஸ்டர் கூப்பிட்டு சொல்றாரு, "பிரதர் பாருங்க, சே எல்லாரும் தூக்கிட்டு வந்த அம்மா இப்ப நடந்து போயிட்டு இருக்கு பாருங்க சர்ச்சுக்குள்ளன்ட்டு." கண்ணு முன்னால நடந்துச்சு. ஆமென். இதுதான் எல்லா நீதிமானுக்கும் ஆண்டவர் குடுத்திருக்கிற அதிகாரம்.
ஊழியக்காரனின் அதிகாரம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்க. இட் இஸ் நாட் தி அத்தாரிட்டி ஆஃப் அ மேன் ஆஃப் காட். திஸ் இஸ் தி அத்தாரிட்டி காட் ஹஸ் கிவன் டு எவ்ரி சன் ஆஃப் காட். தேவ புத்திரர்கள் வெளிப்படுவதற்காக தான் சிருஷ்டி என்ன பண்ணுதா? வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஊழியக்காரன் ப்ராஃபட் வெளிப்படணும், அப்போஸ்தலர் வெளிப்படணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும். பாருங்க ரோமர் 8ல போட்டுருக்கு பாருங்க. ரோமர் 8 அதே ரோமர் 8க்கு வாங்க. அது எங்க வருது? கிரியேஷன். ரோமர் 8 20 21 படிங்க சிஸ்டர். 19 19 மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்து கொண்டிருக்கிறது. அதேனென்றால் சிருஷ்டியானது போதும் சிஸ்டர் போதும். எதுக்கு சிருஷ்டி? சிருஷ்டினா கிரியேஷன், தி ஹோல் கிரியேஷன், தி ஹோல் வேர்ல்ட். கிரியேஷன் வரும்போது தி ஹோல் வேர்ல்டே வந்து எதுக்கு வெயிட் பண்ணுதான்? தேவ புத்திரர் வெளிப்படுவதற்கு. தேவன் வெளிப்படுறதுக்கு இல்ல. தேவன் வெளிப்பட்டுட்டார் ஏற்கனவே. எப்போ வெளிப்பட்டாரு? இயேசுவின் மூலமாக வெளிப்பட்டு முடிச்சிட்டாரு. வெளிப்பட்டு முடிச்சு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. நீங்க வெளிப்படுறதுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் அவருக்கு செஞ்சு முடிச்சிட்டாரு. புரியுதுங்களா? ஃபார் யோர் மேனிஃபெஸ்டேஷன் as a son of God, whatever is needed for your manifestation as son of God, Christ has already done that. You understand? புரியுதா உங்களுக்கு சொல்றது? இதுக்கு என்னெல்லாம் தேவைப்படுதோ அதெல்லாம் யார் செஞ்சு முடிச்சிட்டா? அந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் யார் செஞ்சு முடிச்சிட்டா? கிறிஸ்து சிலுவையில செய்து முடிச்சிட்டார். இட் இஸ் பினிஷ்ட்னு சொல்றாருல கிறிஸ்து. எதை சொல்றாரு? இப்போ தேவ புத்திரர்கள் வெளிப்படுவதற்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நான் முடிச்சிட்டேன்றார். தேவ புத்திரர் வெளிப்படாம தடுத்துட்டு பெரிய பிரச்சனை வந்து பாவம் தான். பாவம் தான் வந்து தேவ புத்திரர்கள் வெளிப்படாம தடுத்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போ அந்த பாவத்தையே டீல் பண்ணிட்டாரு அவரு. பாவம் தான் வந்து எல்லாத்துக்கும் நடுவுல நின்றுச்சு. கரெக்டா? அந்த பாவத்தை எங்க டீல் பண்ணாரு அவரு? சிலுவையில டீல் பண்ணார். டீல் பண்ணிட்டு புது சிருஷ்டியா நம்மள எல்லாம் மாத்திட்டு போயிட்டார். ஆகையால் இப்பொழுது நீங்க எப்படி இருக்கீங்க? புது சிருஷ்டியா இருக்கீங்கன்னு போடுறாரு. Therefore, if anyone is in Christ, he is a new creation. அந்த வசனத்தை போடுங்க. 2 கொரிந்தியர் 5. அந்த வசனத்தை போடு விஜய். படிங்க. இப்படி இருக்க நல்லா எப்படி இருக்கன்னு போட்டிருக்க. இப்படி இருக்க. இப்படி இருக்கனா இப்படிதான் இருக்கீங்க. சொல்லுங்க. இப்படிதான் நான் இருக்கேன். புரியுதா சொல்றது? படிங்க சிஸ்டர். இப்படி இருக்க. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தார். இப்போ நீங்க எப்படி இருக்கிறீங்க சிஸ்டர்? எப்படி இருக்கீங்க நீங்க இப்போ? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கீங்க. எப்படி இருக்கீங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கிறிஸ்துவுக்குள்ள சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க? அவருடைய புத்திரர். கிறிஸ்துவுக்குள்ள இருக்கீங்க. அதுதான் உங்க ரியாலிட்டி. வாட் இஸ் யுவர் ரியாலிட்டி? That you are right, that you are in Christ. Therefore, if any man is in Christ, இப்படி இருக்க. சொல்லுங்க. நான் அடுத்த தடவை யாராவது அடுத்த தடவை நான் உங்ககிட்ட எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுங்க? எனக்கு எல்லாரும் நீங்க நான் கிறிஸ்துக்குள்ள இருக்கேன்னு சொல்லுங்க. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயினா எல்லாம். நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் அப்படின்றத தான் உண்மை. அதான் நான் சொல்ல போறேன்ல. நீங்க ரைச்சஸ்ன்றது தான் உண்மை. கிறிஸ்துவுக்குள்ள வந்து ரைச்சஸ் மேன் தான் இருக்க முடியும். பாவியெல்லாம் இருக்க முடியாது. கிறிஸ்துவுக்குள்ள ரைச்சஸ் மேன் தான் இருக்க முடியும். அதனால தான் உங்களை வந்து பாவியை மாத்தி ரைச்சஸா மாத்தி கிறிஸ்துவுக்குள்ள உட்கார வச்சிட்டாரு. யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ அம் ட்ரைங் டு சே? உங்க ஆண்டவருடைய பெரிய நோக்கமே கிறிஸ்துவ போல நீங்க இருக்கணுமாங்க. அவரோட நோக்கமே தான். எல்லாரும் என் மூத்த பையன் மாதிரி இருக்கணும். மூத்த பையன் யாரு? இயேசு கிறிஸ்து. எவைகளை அவர் முன்குறித்தாரோ அவைகளை கிறிஸ்துவோட சாயலை மாறுவதற்காக ஒப்பு கொடுத்தார்னு போட்டிருக்கு. டு பி கன்ஃபார்ம் டு தி இமேஜ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். சோ நீங்க கிறிஸ்துவுக்குள்ளதான் இருக்கிறீங்க. சோ கிறிஸ்துவுக்குள்ள நீங்க புழுவா இருக்க முடியாது, பூச்சா இருக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கிறிஸ்துக்குள்ள நீங்க எப்படி இருக்க முடியாது? புழுவா இருக்க முடியாது, பூச்சா இருக்க பலவீனமா இருக்க முடியாது. கிறிஸ்துவுக்குள்ள நீங்க விசுவாசம் மற்றவர்களாக இருக்க முடியாது. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்பனா கிறிஸ்துவுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு நீங்க என்ன சொல்ல முடியாது? எனக்கு விசுவாசம் பத்தல அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. புரியுதுங்களா உங்களுக்கு? Know your position. When you know your position, you know what is your power, what is your authority.
உங்க பொசிஷன் தெரியாதனாலதான் உங்களுக்குள்ள இருக்கிற வல்லமை என்னன்னு தெரியல, உங்களுக்குள்ள இருக்க அதிகாரம் என்னன்னு தெரியல உங்களுக்கு. சோ இப்போ வந்து உங்களுக்கு விசுவாசம் கம்மியா இருக்கா, குறைவா இருக்கா? எந்த அளவுக்கு விசுவாசம் இருக்கு? அது ஏசு அளவுக்கு விசுவாசம் இருக்கு. சொல்லுங்க, ஏசு அளவுக்கு இருக்கு. அப்படிதான் நீங்க பார்க்கணும். இயேசுக்கு எந்த லெவல் இருக்கோ அந்த லெவலுக்கு இருக்கு. அந்த லெவல வந்து மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு தான் உங்க மைண்ட வந்து கான்ஸ்டன்ட்டா நீங்க என்ன பண்ணணும்? ரெனியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். கான்ஸ்டன்ட் ரெனியூவல் ஆஃப் ம். மைண்ட். ஏன்னா மைண்ட் தான் வந்து எப்படி இருக்குது? உலகத்தை சார்ந்து வாழ்ந்து கொண்டே இருக்குது. ஏன்னா மைண்ட் இஸ் எ இன்டர்ஃபேஸ் டு தி வேர்ல்ட். சரிங்களா? உங்களுடைய ஸ்பிரிட்டுக்கும் நேச்சுரல் ரெல்ம், அதாவது ஆவிக்குரிய மண்டலத்துக்கும் நேச்சுரல் ரெல்ம், மாம்சீக மண்டலம், நேச்சுரல்னா அப்படி சொல்லலாம், இயற்கை மண்டலத்துக்கும் இன்டர்ஃபேஸ் என்னதுங்க? மைண்ட் தான். உங்க மைண்ட வந்து நீங்க ஸ்பிரிச்சுவலா டியூன் பண்ணீங்கன்னா, ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாம் ஈஸியா கிராஸ்ப் பண்ணும். ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாம் வந்து ஈஸியா ரிலீஸ் பண்ணும் அது உங்க மைண்ட். அதே நீங்க மாம்சத்திலே நீங்க உங்கள டியூன் பண்ணீங்கன்னா, மாம்ச காரியங்கள தான் ரிலீஸ் பண்ணும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன். ஒரு வாரம் வந்து நீங்க நான் இது ஒரு எக்ஸர்சைஸ் மாரி எடுத்து ட்ரை பண்ணுவோம். டிசிப்ளின் ஒரு வாரம் எந்த சோசியல் மீடியா பக்கமும் போகாதீங்க. ஒரு 1 வீக் இத சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. எதுவுமே போகாதீங்க. சோ டிவி பார்க்கிறதோ, சோசியல் மீடியா எதுவுமே போகாது. ஒன்லி ஸ்பெண்ட் டைம். எப்பலாம் உங்களுக்கு டைம் கிடைக்கோ ஒரு மெசேஜ் கேளுங்க. இல்லன்னா வசனத்த படிங்க. இல்ல அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க. இல்லன்னா வொர்ஷிப் பண்ணுங்க. இத பண்ணி பாருங்க. ஒரு வாரத்துல உங்க மைண்ட் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க நீங்க. உங்களுக்கே எப்படி தோணும்னா, அப்பா பயங்கரமான விசுவாசம் இருக்குடா நம்மளுக்குன்னு உங்களுக்கே தோண ஆரம்பிச்சுரும். அந்த பயங்கரமான விசுவாசம் தோணுது பார்த்தீங்களா? அது அங்க தான் இருக்குது. இப்பதான் மைண்டுக்கு தோணுது. புரியுதுங்களா? இருக்கிறது இப்பதான் தோண ஆரம்பிக்குது. ஏன் தோண ஆரம்பிக்குதுன்னா, இப்ப மைண்ட் வந்து எங்க இன்க்ளைன்டா இருக்குது? ஆவியை சார்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கு. இதே வந்து நீங்க ஃபுல்லா உட்கார்ந்து இது பார்த்துக்கிட்டே இருங்களேன். எப்ப பார்த்தாலும் உட்கார்ந்து ஃபோன பார்த்துக்கிட்டு, எப்ப பார்த்தாலும் உட்கார்ந்து டிவி பார்த்துக்கிட்டு, எப்ப பார்த்தாலும் உட்கார்ந்து தேவையில்லாத பேசிக்கிட்டு இருந்தீங்களா? என்னதான் உங்க ஆவியில நீங்க புது மனுஷனா இருந்தாலும், விசுவாசம் என்ன பண்ணாது? வேலையே செய்யாது. ஏன்னா மைண்ட் என்ன சொல்லும்? நீ பாவி, நீ பாவி, நீ பாவின்னே சொல்லிக்கிட்டே இருக்கும். சோ இங்க பிரச்சனை வந்து ஆண்டவர்ட்ட இல்ல. பிரச்சனை வந்து உங்க ஸ்பிரிட்லயும் இல்ல. பிரச்சனை எங்க உட்கார்ந்திருக்கு? மைண்ட்ல தான் உட்கார்ந்திருக்கு. சோ இப்படி இருக்க. சோ இதுதான் உங்க ரியாலிட்டி. இப்படி இருக்க. நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன். அதனால நான் புது சிருஷ்டியா இருக்கிறேன். அதனால நான் நீதிமானா இருக்கிறேன். அதனால தேவனுடைய புத்திரரா இருக்கிறேன். கிறிஸ்துவுடன் உடன் சுதந்திரவாளியா இருக்கிறேன். தேவனும் நானும் ஈக்குவலா இருக்கிறேன். அவர் என் பிதா. நான் அவரோட பிள்ளையா இருக்கிறேன். அவருக்கு உண்டானதெல்லாம் எனக்கு உள்ளது. பாருங்க இது வந்து அ அழகா எக்ஸ்பிளைன் பண்றாரு ஆண்டவரு. லூக்கா 15 வாங்க. இத பார்த்துட்டு நம்ம முடிச்சுருவோம். லூக்கா 15 புரிஞ்சாலே பாதி புரிஞ்சிருச்சு உங்களுக்கு. சுவிசேஷமே அங்க தான் உட்கார்ந்திருக்கு. நான்லாம் வந்து இந்த சத்தியத்துக்கு வரும்பொழுது 15 வருஷத்துக்கு வரும்பொழுது லூக்கா 15 தான் ஃபுல்லா எனக்கு. அத உட்கார்ந்து படிச்சு அ அந்த லூக்கா 15ல இருக்கிற உவமை புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இளைய குமாரன், மூத்த குமாரன் உவமை புரிஞ்சிருச்சுன்னா, யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் எவரிதிங் ரிலேட்டிங் டூ த காஸ்பல் அண்ட் ரைச்சியஸ்னஸ். லூக்கா 15ல போறான். இளைய குமாரன் சொத்த வாங்கிட்டு போறான். நல்லா கவனிங்க. இளைய குமாரன், இளைய வேலைக்காரன்கள் ரிலேஷன்ஷிப் புரிஞ்சுக்கோங்க. அப்பா அப்பா வந்து கடவுளுக்கு ஸ்தானம். குமாரர்கள் வந்து நம்மளுடைய ஸ்தானம். சோ அப்பா விட்டு பிரிஞ்சு போயிட்டான் குமாரன். ஏன்னா, ஆதியிலே ஆண்டவர் நம்மள எப்படி உண்டாக்கினாரு? பிள்ளைகளா தான் உண்டாக்குறாரு. ஆதாமே, ஏவாளையும் பிள்ளையா தான் உண்டாக்குனாரு. ஆனா அவனுங்க தான் பாவம் பண்ணி விலகி போனானுங்க. எப்படி இந்த இளையகுமாரன் விலகி போனானோ, விலகி போயிட்டான். விலகி போயிட்டு இப்ப அப்பாட்ட வரான். அப்பாட்ட வந்தோனே பாருங்க, அப்பா ஃபர்ஸ்ட் அவன் வந்தோனே என்ன சொல்றாரு? என்ன பண்றாரு? 22வது வசனத்த போடுங்க. 22. அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் ம், உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து அவனுக்கு ம், உடுத்தி, இவன் ம். கைக்கு மோதிரத்தையும், கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். போதும். ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு பாருங்களேன். உயர்ந்த உயர்ந்த வஸ்திரம். வஸ்திரம். பெஸ்ட் ரோப் அப்படின்னு வருது இங்கிலீஷ்ல. கேஜேவில எப்படி வருது? கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல எப்படி வருது? பிரிங் ஃபோர்த் த பெஸ்ட். பெஸ்ட் ரோப். பெஸ்ட்னா என்ன அர்த்தம்? பெஸ்ட். இருக்கிறதுல காஸ்ட்லி. ம். இருக்கிறதுல காஸ்ட்லி. நான் வந்து ஒரு தடவ சூட் ஒண்ணு வாங்க போனேன். ஒரு சூட் வாங்கணும்னு போனேன். வாங்கல கடைசில. வாங்க போனேன். சோ எனக்கு என்ன ஆசைன்னா, சூட் போட்டா ஒரு நல்ல சூட் ஒண்ணு போடணும் அப்படின்ட்டு. அப்ப என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்து யுஎஸ்ல இருந்தான். இருந்துட்டு வந்தான் யுஎஸ்ல இருந்து. அப்போ அவன் வந்து எனக்கு ஒரு பிராண்ட் ஒண்ணு சொன்னான். யுஎஸ்ல யூஸ் பண்ற ரொம்ப பாப்புலரான நல்ல பிராண்ட். புரூக்ஸ் பிரதர்ஸ் அப்படின்னு ஒரு பிராண்ட் இருக்கு யுஎஸ்ல. நீங்க வந்து நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க. நிறைய பிரசிடென்ட்ஸ்லாம் அதை யூஸ் பண்ணுவாங்க. நிறைய பிரசிடென்ட்ஸ்லாம் அதை யூஸ் பண்ற பிராண்ட் அது. அந்த ஷோரூம் வந்து ஃபீனிக்ஸ் மால்ல இருக்கு.
ஃபீனிக்ஸ் மால்ல கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கு. போய் வேணா பாருங்க ஒரு வாட்டி. அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்த்தா தானே அடுத்தது வாங்க முடியும். பார்க்கறதுக்கு முன்னாடி எப்படி வாங்குறது? நான்லாம் போய் பார்த்துட்டுலாம் வந்துட்டேன். அடுத்தது வாங்கணும் அப்படின்ட்டு. ஸோ போய் பார்த்தேன் ஃபர்ஸ்ட். பார்த்துட்டு பார்த்தா அந்த சூட்ட பார்த்தாலே நல்லா இருக்கு. போட கூட வேணாம். பார்த்தாலே எப்படி இருக்கு? நல்லா இருக்குது. சூட் வந்து அப்ப சேல் போயிட்டு இருந்துச்சு. ஸோ சேல் போயிட்டு தான் நான் சொன்னேன், "வி ஆர் ஹேவிங் எ சேல். வி வில் கிவ் யூ 40% டிஸ்கவுண்ட்னா." சரி 40% டிஸ்கவுண்ட்னா ஒரு 10,000 15,000 குடுத்துருவான் அப்படின்னு நினைச்சேன். டிஸ்கவுண்ட் போட்டே 70,000ன்றான். 1 லேக் குறைஞ்சு இல்ல. டிஸ்கவுண்ட் போட்டே 70,000ன்ட்டான். அடப்பாவி உன்ட்ட டிஸ்கவுண்ட்டே இவ்வளவுதானா? நான் நினைச்சேன் டிஸ்கவுண்ட்னா சரி ரைட் ஒரு 15,000த்துல வாங்கிடலாம் பேசாம சூட்ட. நல்ல சூட் குரூப் பிரதர் பிரசிடென்ட்லாம் போட்டிருக்காருன்றாரு. நம்மளும் போட்டுருவோம் அப்படின்ட்டு. பார்த்தா டிஸ்கவுண்ட்லயே 60,000 70,000ன்ட்டான். அப்படியே பார்த்தேன். நான் சொன்னேன், "ஆண்டவரே நல்லா இருக்குது." அதாவது இந்த பெஸ்ட் ரோப்னு எனக்கு டக்குன்னு அதான் ஞாபகம் வந்துச்சு. ஸோ இப்ப யோசிச்சு பாருங்க. உங்க வீட்ல ஒரு ஒரு புரூக்ஸ் பிரதர் சூட் இருக்கு. உங்க பையன் வரான் அழுக்கா. நீங்க என்ன சொல்லுவீங்க பையன்ட்ட? முதல்ல குளிச்சுட்டு வா, அதுக்கப்புறம் அந்த சூட்ட போடுவீங்க. எக்ஸாக்ட்லி. கரெக்ட்டா இல்லையாங்க? இல்ல நீங்க வந்து ஒரு பயங்கரமான இப்ப விமனுக்கு சொல்லுவோம். ஒரு 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 காஸ்ட்லி இது வச்சிருக்கீங்க. ஒரு எக்ஸ்பென்சிவ் சல்வார் சூட்டோ இல்ல ஒரு சில்க் சாரி பட்டு புடவை வச்சிருக்கீங்க. சில்க் சாரிலாம் இப்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ். எல்லாம் 20,000 அப்படி போயிடுச்சு. 15, 20,000 போயிடுச்சு எல்லாம். 20,000லாம் வச்சிருக்கீங்க. உங்க 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 பொண்ணு வரா. அழுக்கா வரா. நீங்க உடனே அத கட்டிக்க முடியுங்களா? நல்லா குளிச்சு கிழிச்சுட்டு என்ன பண்ணு? அதுக்கப்புறம் தான் யூ வில் அலோவ் ஹர் டூ வேர் தட். யூ வில் அலோவ் யுவர் சன் டூ வேர் தட். ஆனா இங்க நல்லா கவனிங்க. பையன் வரான். பையன் வந்த உடனே இவரு அப்பா என்ன பண்றாருன்னா, அந்த அப்பா வந்து ஆண்டவருடைய பிக்சர். இந்த பேரபிள்லயே அப்பா தான் காட். பையன் தான் நம்ம. புரியுதுங்களா? யாரு? அழுக்கா, ஒண்ணும் இல்லாம, பன்னியோட படுத்து கிடந்துட்டு வர பையன் தான் நம்ம. வந்த உடனே குளிக்கலாம் சொல்லல. ஃபர்ஸ்ட் அவனுடைய ஸ்டேட்டஸ உயர்த்துறாரு. ஏன்னா வரும்போது எப்படி வராங்க? அழுக்கா வரான். ஏன்னா டைரக்ட்டா எங்கிருந்து வரான்? பன்னி இருக்கிற பிக் ஸ்டைல்ல இருந்து வரான். டைரக்ட்டா ஏன்னா பன்னி மேய்க்கிற வேலை தான் பார்க்குறான் அவன். பன்னி மேய்க்கிறவன் ஜீன்ஸ் பேண்ட் போட்டு, டீ ஷர்ட் போட்டா வேலை பார்ப்பான். ஒரு லுங்கி கட்டிக்கிட்டு அழுக்கா தான் இருப்பான். அப்படிதான் வரான் டைரக்ட்டா. எல்லாத்தையும் இழந்துட்டான். ஒண்ணுமே இல்லாம வரான் இப்போ. வந்த உடனே முதல்ல பாருங்க, கவனிங்க அவர் எப்படி பண்றாரு பாருங்களேன். ஊரே பாக்குது. இது பிக்சர் பண்ணி பாருங்க. அப்பா வந்து இப்ப மீட் பண்றாரு. அவங்க அப்பா பெரிய ஆளு ஊர்ல. ஊரே பாக்குது. இவன வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போணும் ஃபர்ஸ்ட். நல்லா கவனிங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு போணும். வீட்டுக்கு கூட்டிட்டு போகும்போது அழுக்கா கூட்டிட்டு போனா வேலைக்காரனுக்கு கூட சந்தேகம். யார் இந்த அழுக்கு பிடிச்சவன கூட்டிட்டு வந்திருக்காங்க வீட்லன்னு வேலைக்காரன் கேட்பான். அதனால என்ன பண்றாரு முதல்ல, நீ வீட்டுக்குள்ள வரும்போதே எப்படி வரணும்? என் பையனா தான் வரணும்னு சொல்லி, அவன ஒரு பெஸ்ட் ரோப போடுறாரு. அதுதான் ரோப் ஆஃப் ரைச்சியஸ்னஸ். ஏசாயா 61ல வருதுல்ல. கார்மெண்ட் ஆஃப் சால்வேஷன், ரோப் ஆஃப் ரைச்சியஸ்னஸ். கார்மெண்ட் வந்து ஷர்ட் மாரி. புரூக்ஸ் பிரதர்ஸ் கோட் தான் ரோப். புரியுதுங்களா இப்போ? ஷர்ட் போட்டு தான் மேல கோட்ட போடுவீங்க. ஷர்ட் என்ன வேணா போடலாம். அழுக்கு ஷர்ட் கூட போடலாம். ஆனா மேல வந்து புரூக்ஸ் பிரதர்ஸ போட்டனா எப்படி ஆயிடுறேன்னா பாக்குறதுக்கு? லுக்கே வேற மாரி ஆயிருது. யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ அம் ட்ரைங் டு சே? நீங்களே நார்மல் ட்ரெஸ்ல சும்மா ஒரு ஃபார்மல்ஸ் போட்டுட்டு மேல ஒரு கோட் போட பாருங்க. கோட்ட போடுங்க. வேற லெவல்ல போயிருவீங்க லுக். கரெக்ட்டா? கோட்ட போட்டோனே லுக் வேற எங்கேயோ போயிடும். அது மாரி தான். சோ அழுக்கா வரான். அழுக்கா வந்தானா அந்த அழுக்க மூடுறாரு பாத்தீங்களா? லவ் கவர்ஸ் அ மல்டிட்யூட் ஆஃப் சின்னு ஒரு வசனமே இருக்கு. அன்பு சகல பாவங்களையும் என்ன பண்ணிருமா? மூடிருமா. சோ ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு? அவன் பண்ண பாவம் என்ன தெரியுமா? அவன் பண்ண பாவம் வந்து சொத்தெல்லாம் வித்தது கிடையாது. அவன் பண்ண பாவம் வந்து அப்பா விட்டு பிரிஞ்சு போனது தான் பாவம். அப்பா விட்டு பிரிஞ்சு போன உடனே ஆட்டோமேட்டிக்கா அவன் எங்க போயிட்டான்? வேசி கிட்ட போயிட்டான். பன்னி கிட்ட போயிட்டான். ஆட்டோமேட்டிக்கா அதெல்லாம் நீங்க எப்ப தேவன விட்டு பிரிஞ்சு போறீங்களோ ஆட்டோமேட்டிக்கா அங்க போயிருவீங்க. நெறைய பேர் வந்து பாவத்துல மாட்டிட்டு இருக்க காரணமே வந்துன்னா, தேவனோட உறவுல இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதனால தான் பாவத்துல மாட்டிட்டு இருக்காங்க. நீங்க கான்ஸ்டன்ட்டா தேவனோட உறவுல இருந்தீங்கன்னா, பாவத்துலலாம் மாட்ட மாட்டீங்க. அவன் என்னைக்கு அப்பா விட்டு போனானோ, அன்னைக்கே வேசிலாம் வந்துருச்சு உள்ள. வேசி வந்துருச்சு, குடிகாரன் வந்துட்டான், எல்லாம் வந்துட்டான் உள்ள. இப்ப அத மறைச்சு இவன் என் பையன்னு காட்டணும் அவரு. அத மறைச்சுன்னா, திஸ் இஸ் நாட் டாக்கிங் அபௌட் ஹைடிங். ஹைடிங் தி சின் கிடையாது. இது வந்து கவரிங் எ சின். கவரிங் எ சின்னா, இயேசு வந்து பாவங்களை வந்து தன்னோட ரத்தத்தினால மூடினார் பார்த்தீங்களா? அதுக்கு அர்த்தம். ரைச்சியஸ்னஸ் வந்து என்ன பண்ணுது? உங்க பாவங்கள்லாம் மூடி, உங்களுடைய ரியல் ஐடென்டிட்டிய வெளிய கொண்டு வரும். பாவம் வந்து உங்களுடைய ஒரிஜினல் ஐடென்டிட்டிய வந்து என்ன பண்ணும்? சப்ரஸ் பண்ணும்.
உங்க ஒரிஜினல் ஐடென்டிட்டி என்னங்க? நீங்க தேவனுடைய சாயல்ல உண்டாக்கப்பட்டிருக்கீங்க. அதான் ஒரிஜினல் ஐடென்டிட்டி. கிரியேட்டட் இன் த இமேஜ் ஆஃப் காட், இன் த லைக்னஸ் ஆஃப் காட். இதுதான் ஆதாமோட ஒரிஜினல் ஐடென்டிட்டி. தேவனோட பையன் அவன். தெரியுமா தெரியாதாங்க உங்களுக்கு? இந்த வசனம் தெரியுமா தெரியாதா? காட்டுறேன் உங்களுக்கு. வாங்க லூக்கா வாங்க. லூக்கா லூக்கால வந்து ஜீனியாலஜி வரும். மேத்யூல ஜீனியாலஜி வந்து ஏப்ரஹாம்ல இருந்து ட்ரேஸ் பண்ணுவாங்க. ஆனா லூக்கால வந்து இயேசு வந்து சன் ஆஃப் மேனா காட்டியிருப்பாங்க. அதாவது தேவ குமாரனா காட்டியிருப்பாங்க. அதனால வந்து ஜீனியாலஜி வந்து ஆடம்ல இருந்து ட்ரேஸ் பண்ணுவாங்க லூக்கால வந்து. ஸோ லூக்கால எங்க அது ஜீனியாலஜி? ஓகே, நான் 3வது அதிகாரம் கடைசி வசனம் 3 கடைசி கிங் ஜேம்ஸ்ல போடு விஜய். 3:38. தமிழ்ல அந்த அளவுக்கு சரியா வராது. படிங்க சிஸ்டர். Which was the son of Enos, which was the son of Seth, which was the son of Adam, which was the son of God. ஆடம் வந்து யாரோட சன்னா? Son of God. சன் ஆஃப் காட். கிரியேஷன் ஆஃப் காட் கிடையாது. ஆடம் வந்து கிரியேஷன் கிடையாது. புலி, சிங்கம் அதெல்லாம் என்னது? கிரியேஷன் ஆஃப் காட். ஆடம் வந்து கிரியேஷன் கிடையாது, சன் ஆஃப் காட். லூக் எழுதுறாரு. ஆதாம் தேவனால் உண்டானவன் போட்டிருக்காங்க. அது அப்படி போட்டுக்கூடாது. தேவனுடைய புத்திரன் போட்டிருக்கணும். ஒரிஜினல் டெக்ஸ்ட்ல எப்படி வருது? சன் ஆஃப் காட். சோ ஆண்டவர் ஆடமை உண்டாக்கும் போது எப்படி உண்டாங்க? சன்னா தான் உண்டாக்குறாரு. ஆனா அவன் தான் என்ன பண்ணிட்டான்? கெட்ட குமாரன் மாதிரி போய் பாவத்துல விழுந்து சன்னுன்றத மறந்து பண்ணியோட புரண்டுட்டு கிடந்தான். சோ நீ சன் இல்ல, நீ பையன்றத காட்டணும். அதுக்குதான் இயேசு கிறிஸ்து வந்து தன்னுடைய ரத்தத்தினால நம்மளே மூடினார். ஹல்லேலூயா. எபேசியர் 2ல வருதுல்ல. எபேசியர் 2ல வருது பாருங்களேன். அங்க எபிஷியன்ஸ் 2ல எபிஷியன்ஸ் 2 வெர்சஸ் எபேசியர் 2:13. முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். முந்தி தூரமா வந்தோம். எங்க யாருக்கு தூரமா வந்தோம்? பிதாவுக்கு தூரமா இருந்தோம். கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தினால் சமீபமானோம். ரத்தம் என்ன பண்ணிச்சு நம்மள? ஒரிஜினல் ஐடென்டிட்டி என்னது? சன் ஆஃப் காட் தான் ஒரிஜினல் ஐடென்டிட்டி. நீதிமான் தான் ஒரிஜினல் ஐடென்டிட்டி. The blood of Jesus redeemed the lost identity of man. மனுஷன் இழந்து போன ஒரிஜினல் ஐடென்டிட்டியை திருப்பி எது கொண்டு வந்துச்சு நமக்கு? ரத்தம் தான் கொண்டு வருது. புரியுதுங்களா? அதை தொடர்ந்து படிங்களா அந்த வசனத்தை. 14-15 படிங்க சிஸ்டர். அப்படியே தொடர்ந்து படிங்க. எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுசுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனால இருதிறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். எப்படி ஆகினா பாவத்தை எல்லாத்தையும் ஒழிச்சிட்டு தன்னுடைய மாம்சத்தினால ஒரே புதிய மனுஷனை உண்டாக்குனாரா. ஒன் நியூ மேன். அந்த ஒன் நியூ மேன்னா எவ்ரி மேன் இஸ் நவ் இன் கிரைஸ்ட். அதான் ஒன் நியூ மேன். ஒன் நியூ மேன் வருது பாத்தீங்களா புதிய ஏற்பாட்டுல? ஒரே புதிய மனுஷன். ஒரே புதிய மனுஷன் நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன் கிடையாது. ஒரே புதிய மனுஷன். கிறிஸ்து தான் அந்த புதிய மனுஷன். அந்த புதிய மனுஷனுக்குள்ள நீங்க எல்லாரும் இருக்கீங்க. அதுதான் பவுல் வந்து இன் கிரைஸ்ட் கிறிஸ்துக்குள் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியா இருக்கிறான். இப்போ நீங்க புதிய சிருஷ்டியா எங்க இருக்கிறீங்க? கிறிஸ்துக்குள்ள இருக்கிறீங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? சோ கிரைஸ்ட் ஐடென்டிட்டி ஆஃப் கிரைஸ்ட் இஸ் நவ் யுவர் ஐடென்டிட்டி. கிறிஸ்துவோட அடையாளம் தான் உங்களுடைய அடையாளம். உங்களுக்கு தனி அடையாளம் எல்லாம் கிடையாது. நீங்க 2 பேரும் ஒரே அடையாளத்துல வந்தீங்க. என்ன அடையாளம்? தேவ புத்திரர் என்ற அடையாளம். சன் ஆஃப் காட். This is your identity. You are the righteousness of God. This is your identity. You are the beloved of God. This is your identity. இயேசு கிறிஸ்து வந்து ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணவே இல்லைங்க. ஊழியத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு அஷூரன்ஸ் வருது. அவர் வந்து பேப்டிசம் கொடுக்குறாங்க இயேசுவை. பேப்டிசம் கொடுத்த உடனே ஒரு சத்தம் வருது வானத்துல இருந்து. என்ன சத்தம் வருது? இவர் என் நேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமாயிருக்கிறேன். This is my beloved son in whom I am well pleased. எப்போ ஒரு மிரக்கல் கூட பண்ணவே இல்லை இன்னும். நம்ம வந்து யூஸ்வலா எந்த பிள்ளைய பார்த்து ரொம்ப பிடிச்சிருன்னு சொல்லணும்னா நல்லா படிக்கிற பிள்ளைய ரொம்ப பிடிக்கணும், சாமர்த்தியமா இருக்க பிள்ளைய ரொம்ப நிறைய வீட்டுல அது பண்ணுவாங்க. நான் பார்த்துருக்கேன். பார்ஷாலிட்டி எல்லாம் பார்ப்பாங்க நிறைய வீட்டுல. நல்லா படிச்சா நல்ல புள்ள, நல்லா படிக்கலன்னா கெட்ட புள்ள அப்படின்னு. இயேசு வந்து ஒண்ணுமே பண்ணல இது வரைக்கும். உட்காந்து அம்மா வீட்டுல தான் இருந்திருக்காரு. அம்மா கூட இருந்து அப்பா கூட இருந்து பிசினஸ் பண்ணாரு.
பேப்டிசம் பண்ணோடனே ஃபர்ஸ்ட் சவுண்ட் என்னங்க வருது வானத்துல இருந்து? திஸ் இஸ் மை பில்லவட் சன். இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் ஒலித்து கொண்டிருக்கிறது உங்க மேல. அது என்ன தெரியுமா? இவர் என் நேசுகுமாரன். பாஸ்டர் ஆண்டனி இஸ் மை பில்லவட் சன். சிஸ்டர் விஜி இஸ் மை பில்லவட் டாட்டர். சுகுமார் பிரதர் இஸ் மை பில்லவட் சன். ஹalleluya. இந்த சத்தம் தான் ஒலித்து கொண்டிருக்கு. நான் ஊழியத்துக்கு 2013 வந்து முடிச்சு 14 வந்த பிறகு நான் ரொம்ப குழப்பத்துல எல்லாம் இருந்தேன் நிறைய. கரெக்டா தான் வந்துட்டேனா, கரெக்டா வந்தேன்னு தெரியுது. பட் என்ன ரொம்ப குழப்பம் இருந்துச்சு. அப்ப நான் வந்து ஒருத்தங்களை மீட் பண்ணேன். ஒரு தீர்க்கதரிசி. அவங்க ரொம்ப வயசான தீர்க்கதரிசி அவங்கள மீட் பண்ணேன். மீட் பண்ண பிறகு மீட் பண்ணிட்டு அவங்க ஜோம் பண்ணிட்டு வந்துட்டேன் அவங்ககிட்ட. ஜோம் பண்ணிட்டு வந்துட்டேன். வந்துட்ட பிறகு அவங்க வந்து அவங்களோட பேரண்ட்ட சொல்லி அனுப்பியிருந்தாங்க. அவர்ட்ட போய் சொல்லு. நேத்து வந்தார்ல ஒரு பிரதர், அவர்ட்ட போய் சொல்லு. ஹி இஸ் மை பில்லவட் சன்னு போய் சொல்லு. அவங்க சொன்ன ஒரே வார்த்தை அவ்வளவுதான். பெரிய தீர்க்கதரிசனம் சொல்லல. நீ அமெரிக்கா போவாய், ஆப்பிரிக்கா போவாய்லாம் சொல்லல. அவங்க சொன்ன ஒரே வார்த்தை என்ன சொன்னாங்க? போய் சொல்லு, அவன் என்னுடைய பில்லவட் சன்னு போய் சொல்லு அப்படின்னு ஆண்டவர்ன்ட்டு. அப்போ அவங்க பேரன் வந்து என்கிட்ட சொன்னார். இதை வந்து பாட்டி சொன்னாங்க உங்ககிட்ட அப்படின்ட்டு. ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்காங்க, நாளைக்கு ஒருத்தன் வருவான், உன்கிட்ட ஜோம் பண்ண, அவன் தான் என்னுடைய பில்லவட் சன்னு, அவன் வந்த உடனே அதை அவன்கிட்ட சொல்லு அப்படின்ட்டு இருக்காரு. அது நான் போய் ஜோம் பண்ணிட்டு வந்துட்டேன். வந்தோடனே அன்னைக்கு அவங்க சொல்ல மறந்துட்டாங்க. டக்குன்னு அவங்களுக்கு ஆவியான ஞாபகப்படுத்த சொன்னாங்க. அந்த ஒரு வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ நான் வந்து ரொம்ப சோர்ந்து போயிருக்க நேரத்துல அந்த ஒரு வார்த்தை தான் என்னை தூக்கி பிடிச்சிருந்துருக்கு. அவங்க ஆப்பிரிக்கா போயிருந்தாங்க, அமெரிக்கா போய் சொல்லியிருந்தா கூட நான் சந்தோஷமா இருந்திருக்க மாட்டேன். ஒருவேளை சந்தோஷமா இருந்திருக்கும். ஆனா சோர்ந்து போகும்போது ஆப்பிரிக்கா, அமெரிக்கா தூக்காது நம்மள. நான் நேசுகுமாரன் அறியும் பொழுதுதான் அது என்னை தூக்கும். இன்னைக்கு நிறைய பேர் வந்து தீர்க்கதரிசனமா என்ன தெரியுமா எதிர்பார்க்கறாங்க? ஏதாவது சொல்லுவாரா? அமெரிக்கால போய் செட்டில் ஆயிருவேன்னு ஏதாவது சொல்லுவாரா? அப்படின்றாங்க. அதெல்லாம் நல்லதுதான். கடவுள் உங்களுக்கு வந்து அந்த தேசத்துல தான் வச்சிருக்காருன்னா, நீங்க கண்டிப்பா அங்க போவீங்க. ஆனா, சோர்ந்து போயிருக்கும்போது என்ன தெரியுமா தோணும்? ஆமா, எங்கத்தான் அமெரிக்கா போறது? இங்கேயே ஒண்ணும் சட்டியிலயா இல்லையா? அப்புறம் எப்படி அகப்பையில வரும்? அப்படின்ற மாரி உட்கார்ந்துட்டு இருப்பீங்க. கரெக்ட்டா இல்லையா? சோர்ந்து போகும்போது அப்படிதானங்க தோணும். அவரு பொய் சொல்லிட்டாரு. அவரு கள்ள தீர்க்கதரிசி பிரதர். சும்மா அமெரிக்கா, ஆப்பிரிக்கான்னு அடிச்சு விட்டுட்டு இருக்காரு எல்லார்கிட்டயும் போய் அப்படின்ட்டு. சோர்ந்து போகும்போது அதெல்லாம் தூக்காது. சோர்ந்து போகும்போது எது தெரியுமா உங்கள தூக்கும்? நீங்க யார் என்பதை தேவன் எப்படி பார்க்கிறார்ன்று தெரிஞ்சாதான் அது உங்கள தூக்கும். நான் நீதிமான்னு தெரிஞ்சாதான் சோர்ந்து போகும்போது ஆவியானவர் உள்ள வந்து பேசிக்கிட்டே இருப்பாரு. நீ நீதிமான்டா. நீ ஏன்டா சோர்ந்து போற? நீதிமான் 7 முறை விழுந்தாலும் கர்த்தர் அவன என்ன பண்ணுவாராம்? தூக்குவார். அது நீதிமான்னு தெரிஞ்சா தானே நீங்க அத எடுத்து யூஸ் பண்ணுவீங்க. கீழ விழுந்து கிடக்குறீங்க. அப்ப ஆவியானவர் சொல்லுவாரு. 7 முறை விழுந்தாலும் கர்த்தர் தூக்குவார்ன்னா, அப்ப டப்புன்னு எந்திரிச்சுருவீங்க. ஆமென். நீ கர்த்தருக்கு பிரியமான புள்ள. அவருடைய ஆவி உன் மேல இருக்குது. இயேசு சொல்றார்ல, யோவான் 14:12 என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்ததை விட மேலான காரியங்களை செய்வான். You understand? Knowing your identity is what will take you forward. உங்களுக்குள்ள என்ன இருக்குது, கிறிஸ்துக்குள்ள என்ன வச்சிருக்கான்னு தெரிஞ்சாதான் முன்னேறி செல்ல முடியும். அப்பதான் எல்லா தீர்க்கதரிசன வார்த்தைகளையும், ஆசீர்வாதங்களையும், வாக்குத்தத்தங்களையும் அந்த ஐடென்டிட்டில ஸ்ட்ராங்கா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா இன்ஹெரிட் பண்ணுவீங்க. ஐடென்டிட்டில ஸ்ட்ராங்கா இருந்தா இன்ஹெரிட்டன்ஸ் ஈஸியா வரும். புரியுதுங்களா? சன் only will inherit things effortlessly. A slave cannot inherit anything. இப்போ கலாத்தியர் 6, Galatians 6:6-10. கலாத்தியர் 6:6-10. சிஸ்டர் விஜி அன்மியூட் பண்ணிரு. சிஸ்டர் விஜய் இருக்கீங்களா? அன்மியூட் பண்ணி சிஸ்டர் விஜய. கலாத்தியர் 6:6-10. படிங்க சிஸ்டர். மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். நெக்ஸ்ட். மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம்.
ஆமென். ஸோ இங்க வந்து பவுல் வந்து எதை பத்தி பேசுறாருன்னா, நம்ம எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம். ஸோ நல்லா கேட்டுக்கோங்க. அதனால தான் நான் சொல்றேன். நீங்க வசனத்தை விதைக்கும் பொழுது, அந்த பலனை நீங்க உங்க வாழ்க்கையில அறுப்பீங்க. ஹல்லேலூயா. அதனால தான் தொடர்ந்து நீங்க வசனத்த வந்து விதைச்சு கொண்டே இருக்கணும் உங்க வாழ்க்கையில. திஸ் இஸ் a ஸ்பிரிச்சுவல் பிரின்சிபிள். ஒரு ஆவிக்குரிய ஒரு நியமம், ஒரு லா. இத வந்து மாத்த முடியாது. நீங்க என்ன சோ பண்றீங்களோ அதுதான் வரும் உங்களுக்கு. இத நீங்க வந்து மாத்திலாம் பண்ண முடியாது. நீங்க வந்து நெல்ல போட்டுட்டு வேற ஏதாவது எடுப்பீங்களா? நெல்லு போட்டா நெல்லு தான் வரும். எந்த விதைய போடுறீங்களோ அந்த மரம் தான் வரும். முள்ளு விதைகள போட்டீங்கன்னா, முள் செடி தான் வரும். சோ, அதான் சொல்றேன். விசுவாசத்துல வளரணும். விசுவாசத்துல நான் இன்னும் ஓங்கி நிக்கணும். நான் ஆவியில ஒரு எப்படி சொன்னேன்ல, ஸ்பிரிட்ல நான் ஜெயண்ட். அத நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனும். நீங்க கான்ஸ்டன்ட்டா நீங்க எத விதைக்கணும்? ஆவியில நீங்க வசனத்த விதைச்சுக்கணும். அதான் சொல்றாரு பாருங்களேன். ஆவியில விதைக்கிறவன், ஆவியில என்ன பண்றான்? ஜீவனை அறுக்கிறான். மாம்சத்துல விதைக்கிறவன் எத அறுக்கிறான்? இது கரப்ஷன். ம். அதனால தான் நீங்க வந்து எப்பொழுதும் வார்த்தையை வந்து விதைத்துக் கொண்டே இருக்கணும். இது வந்து இட் அப்ளைஸ் ஃபார் எவ்ரிதிங். இட் அப்ளைஸ் ஃபார் எவ்ரிதிங். சோ நீங்க வந்து கான்ஸ்டன்ட்டா உங்க லைஃப்ல என்ன பண்ணணும்? ஸ்பிரிச்சுவலா நீங்க குரோ ஆயிட்டே இருக்கணும். அப்படின்னா நீங்க எத வந்து உள்ள போட்டுக்கிட்டே இருக்கணும்? வேர்ட் ஆஃப் காட வந்து உள்ள போட்டுட்டே இருக்கணும். அதே போல தான் வந்து இந்த கான்டெக்ஸ்ட்ல கிவிங் பத்தி வருது. சோ கிவிங் ஷுட் பி a லைஃப் ஸ்டைல் ஃபார் யூ. கிவிங் வந்து உங்க வாழ்க்கையில எப்படி இருக்குன்னா, லைஃப் ஸ்டைலா இருக்கணும். பைபிள்ல வந்து கிவிங்ல வந்து நெறைய இருக்குங்க. ஒரு இடத்துல வந்து பவுல் வந்து பேதுரு வந்து பவுல்ட்ட சொல்றாரு, நீங்கள் வந்து விதவைகள், திக்கற்றவர்கள் இவர்களெல்லாம் என்ன பண்ணிறக்கூடாது? மறந்துறக்கூடாது. ஏழைகள மறக்கக்கூடாதுன்றாரு. கிவிங்ல வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓல்ட் டெஸ்ட்மென்ட்ல இருந்து நீங்க பார்த்துட்டே வந்தீங்கன்னா, தேர் ஆர் லாட் ஆஃப் கிவிங் இஸ் தேர். ஒண்ணு வந்து யூ நீட் டூ கிவ் டூ விடோஸ். யூ நீட் டூ கிவ் டூ ஆர்ஃபன்ஸ். அதாவது திக்கற்றவர்கள், விதவைகள், அதுக்கப்புறம் ஊழியக்காரங்களுக்கும் சேர்ந்து வருது. புரியுதுங்களா? எல்லாத்துக்குமே வருது இது. எல்லாத்துக்குமே இட் கவர்ஸ் எவரிபடி. யூ ஃபைண்ட் சம்ஒன் இஸ் இன் நீட். ஒருத்தர் வந்து தேவையில இருக்கிறாங்க. உங்ககிட்ட வராங்க. அங்கேயும் நம்ம ஆண்டவர் என்ன பண்ண சொல்றாரு? அவங்களுடைய தேவையை சந்திக்க சொல்றாரு. ஒரு இடத்துல சொல்றார்ல, உன் நண்பன் வரான், நைட் எழுப்பி ரொட்டி கேட்கறான். நீ என்ன சொல்லக்கூடாது? போயிட்டு நாளைக்கு வான்னு சொல்லக்கூடாதுன்றாரு. ரொட்டி இருந்தா அவனுக்கு ரொட்டி என்ன பண்ணு? குடுன்றார். சொல்றாரா இல்லையா ஆண்டவரு? சொல்றேன்றாரு. இன்னொரு இடத்துல சொல்லுவாரு. நான் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன், சிக்கா இருந்தேன். என்னைய வந்து பார்த்து ஆயான்னு கேட்கிறாரு. கேட்கிறாரு ஒரு இடத்துல. நான் வந்து ஜெயில்ல இருந்தேன். என்ன வந்து விசிட் பண்ணியான்னு கேட்கிறாரு. நான் வந்து நிர்வாணமா இருந்தேன். எனக்கு என்ன குடுத்த? ஆடை குடுத்தியான்னு கேட்கிறாரு. அப்ப எல்லாம் கேட்கறானுங்க. ஆண்டவரே நீர் எப்ப ஹாஸ்பிட்டல்ல இருந்தீர்? நீர் எப்ப ஜெயில்ல இருந்தீர்? எவனுக்கு நீ இந்த மாரி ஆட்கள் யாருக்கு நீ செய்றியோ, அத நீ எனக்கே செய்தேன்றீர். யூ அண்டர்ஸ்டாண்ட் இது எல்லாமே எதுக்குள்ள வருதுங்க? கிவிங்க்குள்ள தான் வருது. சோ நீங்க வந்து இஃப் யூ வாண்ட் டு ரியலி சீ த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த ஸ்பிரிட் இன் யுவர் லைஃப்னா, உங்க வாழ்க்கையில இது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆண்டவர் சொல்ல சொன்னாரு. உங்க வாழ்க்கையில வந்து யூ கேன் டூ எனி வொர்க் யூ கேன் டூ. யூ கேன் பி எ டீச்சர், இன்ஜினியர், டாக்டர், வாட்டெவர் ஒர்க்னா உங்க வாழ்க்கையில ஊழியத்த ஒரு பகுதியா மாத்துங்க. புரியுதுங்களா? ஸ்பெண்ட் ஃபியூ ஹவர்ஸ் இன் அ வீக் ஃபார் மினிஸ்ட்ரி. அது எப்படினாலும் இருக்கலாம். அது வந்து யூ யூ விசிட்டிங் சம்ஒன். ஒருத்தர போய் நீங்க சந்திக்கலாம். ஒருத்தர் சிக்கா இருக்காரு நீங்க கேள்விப்படுறீங்கங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க சர்ச்ல ஒருத்தர் சிக்கா இருக்காரு. ரொம்ப இதா இருக்காருன்னா நீங்க என்ன பண்ணலாம்? அவங்கள போய் விசிட் பண்ணலாம். ஒரு ஃபேமிலி விசிட் பண்ணலாம்ல, ஒரு வாரத்துல. ஒரு ஃபேமிலி. ஒரு 1 ஹவர், 2 ஹவர்ஸ் சிக்கா இருக்காங்கன்னா, நீங்க போயிட்டு அவங்கட்ட போய் உட்கார்ந்து, "நீங்க பயப்படாதீங்க. கர்த்தர் சுகமாக்குவார்ன்னு" சொல்லி, நெறைய மெசேஜ் கேட்டிருக்கீங்கல்ல, ஹீலிங் பத்தி. அதெல்லாம் நீங்க என்ன பண்ணலாம் அவங்களுக்கு போயிட்டு? சொல்லலாம். சொல்லி அவங்கள வந்து என்ன பண்ணலாம்? உற்சாகப்படுத்தலாம். அப்ப அவங்க சுகமாவாங்க. இல்ல யூ கெட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. சம்ஒன் இஸ் சேயிங் யாரோ ஒருத்தர் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சவங்க. அப்டின்னா நீங்க கேட்கலாம். கேன் ஐ கம் அண்ட் பிரே அப்டின்னு கேட்கலாம். உங்க உங்க கலீக் சொல்றாங்க. எங்க வீட்ல ஒருத்தவங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிட்டாங்க எங்க ஃபேமிலில. அப்டின்னா நீங்க என்ன பண்ணலாம்? நான் வந்து ஜெபம் பண்ணலான்னு கேட்கலாம் அவங்ககிட்ட. அவங்க என்ன நோன்னு சொல்லுவாங்கன்னு நெனைக்கிறீங்களா? 100% எஸ் தாங்க சொல்லுவாங்க. யாருமே நோஸ் நான் இதுவரைக்கும் பார்த்துட்டேன். ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்க யார்ட்ட போய் நான் ஜெபம் பண்ணு கேட்டாலும் எஸ்ன்னு தான் சொல்றாங்க. நோன்னு சொன்னதே கிடையாது யாரும். ஏன்னா எல்லாருக்கும் ஹாஸ்பிட்டல்லயே குடியிருக்கணும்னு ஆசையா? எப்ப வீட்டுக்கு வரணும்னு இருக்காங்க எல்லாரும். நீங்க கேட்கலாம். நீங்க யூ டோன்ட் ஹேவ் டூ சர்ச் ஃபார் சம்ஒன். ஐயோ! எந்த ஊழியக்காரர் போவாரு? கிரண் பால் பிரதர் ஃப்ரீயா இருப்பாரா? பிஸியா இருப்பாரா? அதெல்லாம் நீங்க யோசிக்கவே வேண்டாம். நீங்களே போலாம். எதுக்கு கிரண் பால் பிரதர் எல்லாத்துக்கும் வரணுமா? நீங்களே போய் பண்ணலாம். இந்த மாரி வந்து உங்களுடைய லைஃப் ஸ்டைல்ல வந்து ஊழியத்த இன்கார்ப்பரேட் பண்ணுங்க. நம்ம உலகத்திற்கு உப்பாக இருக்கணும். உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கணும். அப்புறம் சம்ஒன் இஸ் சஃபரிங். அவங்களுக்கு ஒரு என்கரேஜரா இருங்க. இல்ல சம் இஃப் சம் யூ நீங்க யூ ஃபைண்ட் அவுட். நான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஆண்டவர்ட்டலாம் கேட்டேன். ஐ வாண்ட் டூ ஹெல்ப் விடோஸ் அண்ட் ஆர்ஃபன்ஸ் அப்டின்னா. அந்த மாரி பீப்பிள் ஆண்டவர் கனெக்ட் பண்ணாரு. என் லைஃப்ல கனெக்ட் பண்ணா ஐ அம் ஏபிள் டூ ஹெல்ப் சச் பீப்பிள். மந்த்லி அவங்களுக்கு கிவிங் கான்ட்ரிபியூஷன் பண்றது கிவிங்ன்னு. அப்புறம் ஆண்டவர்ட்ட கேட்டேன். ஊழியங்களோட பார்ட்னர் பண்ணணும். சில ஊழியங்களோட நான் குடுக்கணும்னா, ஆண்டவர் அந்த மாரி ஊழியங்கள் எல்லாம் வந்து கொண்டு வந்தாரு. அந்த ஊழியங்கள குடுக்க ஆரம்பிச்சாரு. ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன்னா, மினிஸ்ட்ரி ஷுட் பி பார்ட் ஆஃப் யுவர் லைஃப் ஸ்டைல்ன்றேன். இது வந்து இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் ஊழியக்காரன். ஒரு ஊழியக்காரன் மட்டும் தான் செய்யணும்னு அவசியம் இல்ல. ஒரு ஃபியூ ஹவர்ஸ் நீங்க எடுத்துக்கோங்க. நான் என் வாழ்க்கையில வந்து அப்படிதான் வளர்ந்தேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில. நான் சின்ன வாலிப நாட்கள்ல இருக்கும்போதே,
நான் ஸ்டில் ரிமெம்பர் ஈவன் when I was in 20s ஒரு சண்டே வந்து நாங்க வந்து இதுக்கு போவோம், ஓல்டேஜ் ஹோம் போவோம் ஈவினிங். நாங்க யூத் ஃபெலோஷிப்ல ஓல்டேஜ் ஹோம். ஒரு சண்டே வந்து ஆர்ஃபனேஜ் போவோம். அப்போ வந்து இந்த அளவுக்கு ரெவலேஷன்லாம் கிடையாது. ஆனா ஒரு விஷயம் நல்லா தெரியும். அங்க போய் நம்ம அந்த அந்த சின்ன பிள்ளைங்களுக்கோ, இல்ல அந்த ஓல்ட் பீப்புளுக்கோ we are doing something இல்ல. we are giving something from God to them. அது வந்து it will enrich themன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. I really thank God that God helped me to do those things in my young days. என்னோட வாலிப நாட்கள் அதை செய்ய எனக்கு ஆண்டவர் வந்து உதவி செய்தார். அதை பண்ணதுனாலேயே எனக்கு வந்து என்னாச்சுன்னா, இன்னும் அதிகமாக ஊழியம் செய்யணுன்ற ஒரு இது என்ன வந்துச்சு, ஒரு பாரம் வந்துச்சு. யூசுவலா வந்து யங் பீப்புள் சண்டேல என்னங்க பண்ணுவாங்க, ஊரை சுத்துவாங்க. நான்லாம் ஊர் சுத்த மாட்டேன். போய் இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருப்பேன். ஸோ உங்க பிள்ளைங்களே என்கரேஜ் பண்ணுங்க. ஒரு ஆர்ஃபனேஜ் போய் விசிட் பண்றது, ஒரு ஓல்டேஜ் ஹோம் போய் விசிட் பண்றது, இல்ல வந்து ஒரு சிக் பர்சனை விசிட் பண்ணி அவங்களுக்கு ப்ரே பண்றது, இல்ல யூ கேன் கிவ் டு சம்ஒன், ஒரு எஜுகேஷன் சப்போர்ட் பண்றது. இந்த மாதிரி வந்து ஹேவ் கிவிங்ன்றது பணம் மட்டும் கிடையாதுங்க. கிவிங்ன்றது டைம் இருக்குது, உங்களுடைய விஸ்டம் நீங்க கொடுக்கலாம், உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் இதை கொடுக்கலாம் அவங்களுக்கு. இது எல்லாமே கிவிங்ல தான் வருது, இன்க்ளூடிங் மணியும் உள்ளது. யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் ட்ரைங் டு சே? மணி இஸ் ஒன் ஆஃப் த கிவிங் தான். ஆனா இது எல்லாமே உள்ள இருக்கு. எல்லாமே சேர்ந்து தான் கிவிங். வெறும் நான் செபனைக்கான கிவிங்னா பணம் மட்டும் தான் பிரதர் கிவிங் அப்படின்னு இல்ல. இங்க வந்து நன்மை செய்யுங்கன்னு போட்டிருக்கு. கரெக்டா? நன்மைனா வந்து வெறும் பணம் மட்டும் நினைக்கிறீங்களா? எல்லாமே இருக்குங்க. ஒருத்தன் வந்து ரொம்ப டிஸ்கரேஜா இருக்கான், அவன் கூட உட்காந்து நீங்க என்கரேஜ் பண்ணீங்கன்னா அது ஒரு கிவிங் தான். யூஆர் கிவன் யுவர் 1 hour ஆஃப் டைம் டு தட் பர்சன். அவரை என்கரேஜ் பண்ணி தூக்கி விட்டுருவீங்க. அது ஒரு எவ்வளவு பெரிய கிவிங் தெரியுமா? அது ஒண்ணு இருக்குது. அது கூட சேர்ந்து பணமும் இருக்கு. அதெல்லாம் பவுல் சொல்றாரு, ஆவியிலே விதைக்கிறவன் ஆவியிலே ஜீவனை அறுப்பான், மாம்சத்துல விளைக்கிறவன் என்னது இதை அறுப்பான். யூ வில் ரீப் டெத் அண்ட் கரப்ஷன். ஸோ இந்த மாதிரி நீங்க பண்ணும் பொழுது என்ன ஆகும்னா, யுவர் டைம் வில் நாட் பி அன்னெசரி ஸ்பெண்ட். தேவையில்லாம டைம் ஸ்பெண்ட் ஆகாது. வீக்கெண்ட்லாம் வந்து ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கும். யூ வில் ஹேவ் a யூஸ்ஃபுல் டைம். சும்மா அங்கேயும் இங்கேயும் போய் நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணலாம். ஏன்னா இப்போ நான் வந்து நான் தப்பா சொல்லல. அதாவது வந்து ஒரு அவுட் ஆஃப் ஒரு கன்சர்ன்ல நான் சொல்றேன். இஃப் எவ்ரி கிறிஸ்டியன் ஃபேமிலி ஸ்பெண்ட்ஸ் ஃபியூ ஹவர்ஸ் எவ்ரி வீக்கெண்ட் spending time with another person, giving to them and encourage them, ministering them na, we will have many victorious Christian family. Church victorious-ஆ மாறிடும். புரியுதா உங்களுக்கு சொல்றது? சர்ச் வந்து ஒரு விக்டோரியஸ் சர்ச்சா இருக்குங்க. கிறிஸ்து எப்படி வந்து சபையை இருக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி வந்து உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. சின்ன சின்ன விஷயத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ரொம்ப இப்போ எடுத்தோடனே பயங்கரமா நான் போய் க்ரூசைட்ல பிரசங்கம் பண்ண போறேன் அப்படிலாம் நீங்க போகணும்னு அவசியம் கிடையாது. பட் ஸ்மால் திங்ஸ் யூ கேன் டூ இட். when you do it you will see God's blessing flowing through you. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். உங்க வழியா ஆண்டவர் செயல்படுறதை நீங்க கண் கூட பாப்பீங்க. உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும், நான் ஜெபம் பண்ணி அவங்களுக்கு சரியாச்சா? புரியுதுங்களா உங்களுக்கு? யாருன்னா அதெல்லாம் எவ்வளவு பெரிய blessing தெரியுமா? through you someone is getting blessed ன்னு பாக்குறது உங்களுக்கு ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்கா இருக்கும் வாழ்க்கையில. பரவாயில்ல, ஐ ஸ்பெண்ட் மை வீக் சண்டே ஈவினிங் யூஸ்ஃபுல்லி அப்படின்னு தோணும். சும்மா போய் மால்ல கூட சுத்தலாம், அப்படியே சுத்தி சுத்தி வரலாம். மால்ல சுத்தி வந்து என்ன பண்ண போறோம்? கால் தான் வலிக்கும். ஏன்னா எந்த மால்லையும் உட்கார்றதுக்கு சேர் போட மாட்டான், நின்று தான் கிடக்கணும். கரெக்டா? எந்த மாலுக்கு போனாலும் சேர் கிடையாது. பாத்திருக்கீங்களா? சுத்திக்கிட்டே இருக்கணும், அப்படியே சுத்திக்கிட்டே வரணும். அப்புறம் ஃபுட் கோர்ட்டுக்கு போனோன்னே ஃபுட்டோட பிரைஸை பார்த்தோன்னே மனசெல்லாம் ஐயோ என்ன இவ்வளவு பிரைஸ் வச்சிருக்கான்னு தோணும். புரியுது. அதாவது நம்மள மாதிரி பவர்ஃபுல் பீப்புள் உலகத்துல யாருமே கிடையாதுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களை மாதிரி பவர்ஃபுல் பீப்புள் யாருமே கிடையாது. யூ ஹேவ் த பவர் டு ஈவன் டிஃபீட் டெத். அந்த பவரை வச்சுக்கிட்டு ஏன் சும்மா மாலு சினிமா எதுவும் சுத்திக்கிட்டு இருக்கணும்ன்றனா? என்னங்க சொல்றீங்க? நீங்க மாலுக்கு போனாலும் கர்த்தர் வந்து உங்களை நேசிப்பாரு, உங்களை ஆசீர்வதிப்பாரு. ஆனா என்ன பிரயோஜனம்? நிறைய பேர் நினைக்கிறாங்க மாலுக்கு போனா பாவம்னு. மாலுக்கு போனா பாவம்லாம் நான் சொல்லவே இல்லை. மாலுக்கு போனா கர்த்தர் உங்களை நேசிப்பாரு. உங்க பையன் முட்டை மார்க் எடுத்தாலும் நேசிக்கிறீங்கல்ல, அது மாதிரிதான். கர்த்தர் நேசிப்பாரு. ஆனா ஒரு பிரயோஜனம் இல்ல. உள்ள வந்து மகத்தான வல்லமை உள்ள உட்கார்ந்து இருக்குது. அன்லிமிட்டெட் பவர் உள்ள உட்காந்துட்டு சும்மா உட்காந்து தூங்கிட்டு இருக்கு வீட்டுல. ஸோ இந்த மாதிரி பண்ணுங்க. சரிங்களா? இந்த மாதிரி பண்ணுங்க. இந்த மாதிரி ஏதாவது என்ன பண்ணணும், ஏதாவது ஐடியாலாம் வேணா என்கிட்ட கேளுங்க. நான் சொல்றேன் உங்களுக்கு என்ன பண்ணலான்ட்டு. நிறைய ஹாஸ்பிட்டல் இருக்கு சென்னையை சுத்தி. நீங்க இருக்கிற இடத்துல இருக்கோம். போங்க, போய் ஜோம் பண்ணுங்க. ஒரு 1 hour போங்க, 1/2 hour to 1 hour போங்க. போய் ஒரு 4 பேருக்கு ஜோம் பண்ணுங்க. யுவர் டே இஸ் கம்ப்ளீட். யூ வில் ஹேவ் சச் எ ஃபுல்ஃபில்டு லைஃப். ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு விஷயம். எனக்கு ஆண்டவர் எனக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த சத்தியத்தை வெளிப்படுத்தின என்ன சொன்னார்னா, யூ கிவ் பிகாஸ் காட் இஸ் எ கிவர் அப்படின்னாரு. ஆமென். நான் ஏன் கொடுக்கணும் ஆண்டவரேன்னு நான் கேட்டேன் ஆண்டவர்ட்ட. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, நான் கொடுக்கறதுனால நீனும் கொடுறா அப்படின்னாரு. இப்படியே சொன்னார் என்கிட்ட ஆண்டவர்.
நான் என் சொந்த குமாரனே கொடுத்தேன் அப்படின்ற. ஆண்டவர் படைத்தது எல்லாமே கொடுக்குது, எதுவுமே கொடுக்கல. சன்னு கொடுக்குது, 3 கொடுக்குது, ட்ரீ கொடுக்குது, எல்லாத்தையும் மனுஷன் தான் வாங்கிக்கிறான். குடு 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 குடுன்னு வாங்கி வச்சுக்கிறான். சொன்னாரு, நீ என்னோட சாயல்ல இருக்க, என்னோட ரூபத்துல இருக்க, அதனால நீ என்ன பண்ணு, குடு, உன் டைமை குடு, உன் எனர்ஜியை குடு, உன்னோட அன்பை குடு, உனக்கு கொடுத்திருக்க வல்லமை அபிஷேகத்தை குடு, உன் பணத்தை குடு. தேவனுடைய ராஜ்யம் அப்பதான் என்ன பண்ணும், இந்த பூமியில ஸ்தாபிக்கப்படும். ஆமென். ஸோ இது வந்து நீங்க பிளான் பண்ணி யூ ஸ்டார்ட் டூயிங் திஸ் எவ்ரி வீக். ஒரு ஃபியூ ஹவர்ஸ், நம்ம ஒரு சாட்டர்டே ஃபுல்லா சண்டே ஃபுல்லாலாம் பண்ண வேண்டாம். 1 hour 2 hour பிளான் பண்ணுங்க. 1 hour 2 hours மேக்ஸிமம். ஏதோ ஒரு நீங்க கேளுங்களேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே காட்டுவார். ஆண்டவரே ஏதோ ஒரு ஃபேமிலி காட்டுங்க, நான் போய் என்கரேஜ் பண்றேன் அப்படின்னு கேளுங்க, ஆண்டவர் காட்டுவார் உங்களுக்கு. சம்மோன் இன் யுவர் கம்யூனிட்டி, இன் யுவர் அபார்ட்மெண்ட், யாராவது ஒருத்தர் சிக்கா இருப்பாங்க, உங்ககிட்ட சொல்லுவாங்க நான் சிக்கா இருக்கேன். நீங்க அவங்களுக்கு வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் நான் உங்களுக்காக ப்ரே பண்றேன். Nobody will say no to prayerங்க. Everybody will say yes to prayer தான். Everybody wants healing, everybody wants deliverance, everybody wants good life. இத பண்ண ஆரம்பிங்க. ஆமென். நம்ம வந்து கம்யூனியனுக்கு நேரா போயிடுவோம். பாஸ்டர் ஆண்டனி will lead us in the holy communion. பாஸ்டர் over to you. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு சாட்சி இருக்கு. இப்ப டாக்டர் அலமேர் செல்வி வந்து ஒரு சாட்சி சொல்லுவாங்க. ஆஃப்டர் கம்யூனியன் நம்மளுக்கு ஒரு டெஸ்டிமோனி இருக்கு, ஒரு ஹீலிங் டெஸ்டிமோனி. விஜய் அன்மியூட் பண்ணு பாஸ்டர் ஆண்டனியா. பாஸ்டர் அன்மியூட் ஆகுதா? ஓகே. ஓகே. ஹalleluya. அதாவது ஜஸ்ட் வாண்ட் டு ஆட் ஒன் பாயிண்ட் பிரதர். இந்த மாதிரி ரைட் ஸ்டாண்டிங் வித் காட், ரைச்சஸ்னஸ். அதாவது ஃபியூ இயர்ஸ் பேக் பாரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் பொழுது துபாயில் வந்து ஒரு கம்ப்யூட்டர் எக்ஸிபிஷன் நடக்கும். அப்போ அதுக்கு என்ன அனுப்பிச்சாங்க. பட் எங்கள் சிஓவும் அன்னைக்கு வந்திருந்தார். ஓகே, நான் சிஓ டேட்டா பார்த்தேன், பட் சிஓ ஃபோட்டோ பார்த்துருக்கேன், பட் அவரோட பேசுனது கிடையாது. பட் செக்இன் பண்ணி வெயிட்டிங் லவுன்ஸில் உட்காந்துட்டு இருக்கோம். அப்போ வந்து பார்த்தா விஷ் பண்ண அவரை. அப்போ வந்து கேட்டார், யாரு என்னன்னு கேட்டு நான் சொன்னேன், இந்த மாதிரி சாஃப்ட்வேர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கேன் அப்படி இப்படின்னு பேசுறேன்னா என் பக்கையில உட்காந்துட்டார். உட்காந்துட்டு கம் லெட்ஸ் கோ டுகெதர் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒன்னா போய் செக்இன் பண்ணிட்டு தென் காட் இன் ஃபிளைட் விட்டு வெளியே வரும்பொழுது இமிகிரேஷன் முடிஞ்சு வெளியே வந்தோடனே சொன்னார், எந்த ஹோட்டலில் தங்கியிருக்கேன், நான் ஒரு ஹோட்டல் பேர் சொன்னேன். அங்கே தான் நானும் இருக்கேன், யூ கம் ஆல்சோ வித் மீ அப்படின்ட்டு அந்த டாக்ஸியில் பேக் சீட்டில் 2 பேரும் அவரும் அவர் பேர் என்ன உட்கார வச்சிட்டாரு. உட்கார வச்சுட்டு போயிட்டு ஹோட்டலில் போயிட்டு சரி போய் ஃப்ரெஷ்ஷன் பண்ணிட்டு கீழே டைனிங் ஹாலுக்கு வா, நானும் இருக்கேன், 2 பேரும் சாப்பிடலாம் அப்படின்னு. இட்ஸ் அமேசிங். ஆனால் அது அப்போதான் எனக்கு புரியுது ரைட் ஸ்டாண்டிங் வித் காட்னா என்னங்கிறது வந்து அப்போதான் எனக்கு புரிய வந்துச்சு. இது வரைக்கும் சிஓ அப்படி இப்படி அவர் வந்து அப்படி பண்ணுவார் இப்படி பண்ணுவாருன்னு அவர் டைரக்டாக போய் அவர் ஆஃபீஸ் போய் பார்த்தது கிடையாது. பட் ஃபோட்டோ பார்த்துருக்கேன், எங்கள் மீட்டிங்லாம் தூரத்துலேருந்து பார்த்துருவோம். சரி, பட் இஸ் சிட்டிங் நெக்ஸ்ட் டு மீ அந்த டாக்ஸி ஆஸ் வெல் அஸ் இந்த ஹோட்டல் டைனிங் ஹால் உட்காந்து சாப்பிடும்பொழுதும் பேசிட்டு இருக்காரு அவரு, எப்படி போகுது என்ன ஏது அப்படின்ட்டு. அப்புறம் வந்து இங்கேயுமே கொஞ்சம் பில்டப், நம்ம ஒரு கான்ஃபிடன்ஸ், ஓகே நல்ல ஃப்ரீயா பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரீயா பேச முடிஞ்சது. திஸ் இஸ் வாட் ஜீசஸ் டிட். அவரு ரைட் ஸ்டாண்டிங் வித் காட்னா நம்ம வந்து ஃபேஸ் டு ஃபேஸ், நீங்க சொல்றீங்கல்ல ஃபேஸ் டு ஃபேஸ் சொன்ன அவரோட நம்ம ஒரே லெவல்ல நிக்கிறோம் வித்தவுட் எனி கில்ட் ஆர் கண்டம்னேஷன். அதான் வந்து இதுல பார்க்கும்பொழுது இந்த இதுல அந்த Ephesians 1:6 ஒரு வேர்டு நல்லா பிடிச்சிருக்குது. having predestined us unto the adoption of children by Jesus Christ to himself according to the good pleasure of his will, to the praise of the glory of his grace wherein he has made us accepted in the beloved. அவர் நம்ம அக்செப்ட் இந்த பிளவர்னா பிதாவாகிய தேவன் நம்ம பார்க்கும் பொழுது இயேசுவை பார்க்கிறார். பிகாஸ் த ஒன்லி வேர்ட் இட் சேஸ் அக்செப்டட் இன் த பிலவட். ஓ நீ இயேசு ரத்தத்தை கழுவுப்பட்டியா, சோ யூ ஆர் அக்செப்டட் பிலவட், கம் இயேசுவோட இருக்கியா வா அப்படின்னு வித்தவுட் எனி வி கேன் அப்ரோச் 24/7 இந்த ஃபாதர் காட் நீங்க அப்ரோச் பண்ணலாம் வித்தவுட் எனி சின் அண்ட் கில்ட் ஆர் கண்டம்னேஷன் பிகாஸ் வி ஹேவ் பீன் அக்செப்டட் இன் த பிலவட். அவர் பிதாவை நம்ம பார்க்கும்போது யாரை பார்க்குறாரு, இயேசுவை பார்க்குறாரு. ஸோ ஜஸ்ட் ஒன் ஷேர் புட் திஸ் பாயிண்ட் அக்ராஸ் டு யூ. அது எனக்கு அவர் சொல்லும் பொழுது அதான் ஞாபகம், இந்த துபாய் அப்போ அந்த மாதிரியான ஒரு எப்படி நம்ம தேவன் நமக்கு ஹெல்ப் பண்ணாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது இட் வாஸ் ஸோ நைஸ். ஒரு சிஇஓவே அவர் வந்து நம்ம டாக்ஸி நம்ம கூட்டிட்டு போயிட்டு அவரோட உட்காந்து சாப்பிட வச்சது லெவலில் தூக்கிட்டாரு. ஐ மீன் யாராவது அவர் ரிசீவ் பண்ண வந்த கூட போயிட்டு ஜி சோன்ஸோ ஆண்டனி ஃப்ரம் சாஃப்ட்வேர் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டு அப்புறம் அவரே அவங்க வந்த வண்டியிலே எங்களையும் கூட்டிட்டு போயிட்டு யூ ஆல்சோ கம் வித் மீ, கோ பை செப்பரேட் டாக்ஸி, கம் வித் மீ அப்படின்னு கூட்டிட்டு போறாரு. ஸோ சாதாரண ஒரு எம்ப்ளாயியை ஒரு சிஇஓ லெவலுக்கு இது பண்ண முடியும்னா
அப்போ நம்ம பாவியா இருந்தா நம்ம இயேசுவை கழுவப்பட்டு நம்மள பிதாவாகிய தேவனோட அவருடைய குமாரனுக்கு ஒப்புரவாகும்போது எப்படி முடியும்? How now it's possible இல்லையா? So I just want to share it with that point with you, brother. Okay. Now let's go for யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தை எடுப்போம். அ 5:47 நான் ஜீவாப்பம் நானே. அப்புறம் 51 நானே வானத்திலிருந்து இறங்கிய ஜீவாப்பம் பிழைப்பான். அப்புறம் அதுக்கப்புறம் அப்படியே பாத்தீங்கன்னா 54 படி என் மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவனை நான் கடைசி நாள் எழுப்பேன். அதே போல 58 பாத்தீங்கன்னா வானத்திலிருந்து இறங்கிய அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல அல்ல, அவர் மரித்தார்களே, இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான். என்றென்றைக்கும் பிழைப்பான் மீன்ஸ் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவர் சொல்றாரு, இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான் என்று போட்டிருக்கிறது. இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். என் மாம்சத்தை புசி ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவனை நான் கடைசி நாளில் எழுப்புவேன் அப்படின்னு போட்டிருக்க. அப்படின்னா அவருடைய மாம்சத்தை புசிக்கும் பொழுது இன்னொரு வருஷத்தை பார்க்கும்போது, if you eat my flesh and drink my blood, you abide in me, I abide in you அப்படின்னு போட்டிருக்காரு. அதுல என் மாம்சம் மெய்யான பாஜனமா இருக்குது, என் ரத்தம் மெய்யான பானமா இருக்குது. அப்ப அந்த வசனத்தை பார்க்கும்போது, if you eat my flesh and drink my blood, you abide in me அப்படி சொல்றாரு. என்ற மாம்சத்தை ஒன்று ரத்தத்தை பானம் பொழுது என்னில் நிலைத்திருக்கிறீர்கள், நானும் உங்களில் நிலைத்திருக்கிறேன் அப்படி சொல்லும் பொழுது அவர் நம்மள நிலைத்திருக்காருன்னா his strength is infused into every cell of our body. அவருடைய பலன் என்னது நிலைத்திருக்கு. நானும் yes 656 கரெக்ட். அப்ப அப்படி இருக்கும் பொழுது அந்த அவருடைய ஸ்ட்ரென்த் நம்ம உடம்புல நம்ம உடல்ல ஒவ்வொரு செல்லையும் இன்ஃபியூஸ் ஆகுது. இன்ஃபியூஸ் ஆகும்போதுன்னா நம்ம செல் டிஎன்ஏ எல்லாமே என்ன ஆகுதுன்னா சேஞ்ச் ஆகுது, பிகாஸ் ஆஃப் த பாடி ஆஃப் கிரைஸ்ட் அண்ட் பிளட் ஆஃப் ஜீசஸ். அதே போல நம்மளும் நிலைத்திருக்கும் பொழுது என்னதுன்னா வீல் ப்ரொடியூஸ் அதிக கனிகளை கொடுப்போம். நம்ம அந்த அதிக கனிகளை கொடுக்கும் பொழுது மக்கள் பாக்குறாங்க, சரி இஸ் a true Christian, is reflect the love of Jesus to others அப்படின்னு அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த இதுல ஹீலிங் இருக்கு நம்ம விசுவாசிக்கும் பொழுது ரொம்ப இந்த அண்டர்லைங் ஃபேக்டர் இஸ் அவருடைய ஸ்ட்ரென்த் என்னுடைய செல் என் உடம்புல ஒவ்வொரு செல்லும் இன்ஃபியூஸ் ஆகுது. இன்ஃபியூஸ் ஆகும் பொழுது என்னுடைய சரீரத்துல எந்த அவயம் பலகீனமா இருக்கிறதோ, எந்தெந்த அவயம் சரியா செயல்படாமல் இருக்கிறதோ, அந்தந்த அவயங்கள் எல்லாம் அவருடைய ஸ்ட்ரென்த் இன்ஃபியூஸ் ஆகுது. அப்போ இன்ஃபியூஸ் ஆகுதுன்னா சேஞ்சஸ் ஹேப்பனிங். அது அந்த சுகவின வீக்னஸ் தான் போய் பரிபூர்ணப்படுகிறது, ஃபுல்னஸ் ஆகுது. அப்ப அந்த சுகம் கிடைக்குது. அப்ப நம்ம கழுகுக்கு சமானமா நம்ம வயது வாழ போகுது. அப்ப ஓடினாலும் களைப்படைய மாட்டோம், நடந்தாலும் சோர்வடைய மாட்டோம். ஓகே, அப்போ என்ன நம்ம அவராலே நாம் ஒரு மதிலை தாண்டுவோம், சேனைக்குள்ளே பாய்ந்து ஓடுவோம். நாங்கள் முதிர் வயதிலும் கனித்தது புஷ்டியும் பசுமா இருப்போம். வை? பிகாஸ் we are eating his body and drinking his blood. வம்சத்துக்கு யுத்தத்தை பானவே நினைச்ச நானும் அவன் நினைத்திருக்கேன் சொல்லிட்டாரு. நீ கம்யூன் எடுத்துக்கிட்டே இல்ல, ஐ ஆல்சோ கம் அண்ட் ஸ்டே வித் யூ, யூ ஆல்சோ வித் மீ. 2 பேரும் ஒன்னா ஆயிட்டோம். ஒன்னா இருக்கும் பொழுது அவருடைய மாம்சம் நான் சாப்பிடும் பொழுது என்னுடைய சரீரம் அவருடைய சரீரம் போல ஆகுது. அவருடைய ரத்தத்தை நான் குடிக்கும் போது என்னதுன்னா என்னுடைய ரத்தம் அவருடைய ரத்தத்தோட மெர்ஜ் ஆகி என்னுடைய ரத்தத்தில் எல்லா இம்பியூரிட்டிஸையும் புஷ் பண்ணிடுது, வெளியே தள்ளிடுது. அப்ப ரத்தத்துல பிளாக் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, எது சொன்னாலும் அவருடைய ரத்தம் ஃப்ளஷ் அவுட் பண்ணிடுது. ஃப்ளஷ் அவுட் பண்ணி பியூர் அவர் பிளட் தான் எனக்குள்ள ஓடுது. அப்ப அவருடைய பிளட்ல அவருடைய ஜீவன் கலந்து வர்றதுனால என்னுடைய ஹார்ட், என்னுடைய கிட்னி, என்னுடைய லிவர், என்னுடைய பேங்க்ரியாஸ், என்னுடைய லங்ஸ், என்னுடைய கேட்லேஜஸ், போன்ஸ், மசில்ஸ், டெண்டன்ஸ், ஐஸ், நோஸ், த்ரோட், இயர் எல்லாமே என்ன ஆகுதுன்னா ரீஜுவனேட் ஆகுது, பிகாஸ் ஆஃப் த பவர் இன் த பாடி அண்ட் த பிளட் ஆஃப் ஜீசஸ். ஸோ இந்த மாலை வேளையில அந்த ரெவல்யூஷனோட இன்னைக்கு நம்ம இந்த திருவிழந்தில பங்கெடுத்துக் கொள்வோம்.
என் கையில பிஸ்கட் இருக்கு, நீங்க பிஸ்கட் வச்சிருந்தா பிஸ்கட் எடுத்துக்கலாம், அல்லது சப்பாத்தி இருந்தா சப்பாத்தி எடுத்துக்கொள்ளலாம். இது வந்து நம்ம ஒவ்வொரு நம்ம வந்து பிரீத் இன் பிரீத் அவுட் சொல்றது யாரும் சொல்லி கொடுக்கறது இல்ல. ஓகே, திஸ் ஷுட் பிகம் யுவர் லைஃப் ஸ்டைல். அது வந்து நல்லா அடாப்ட் பண்ணி, அதனாலதான் பிரதர் கிரண் வந்து இப்போ ஒவ்வொரு இதுலயும் அவர் வந்து எம்பசிஸ் பண்றதுக்கு காரணம் என்னன்னா, there is a tremendous healing in this one. அதை புரிஞ்சுக்கணும் நம்ம. அதனால வாரத்துக்கு ஆடிக்கு ஒரு நாள் அமாவாசைன்னு சொல்ற மாதிரி வாரத்துக்கு ஒரு நாள் எடுக்கிறது இல்லை, நீங்க டெய்லி எடுக்கணும். 3 times எடுங்க, 4 times பிரச்சனையே கிடையாது. ஓகே, உங்க கையில் உள்ள ஒரு பிரெட் எடுத்தீங்க, அல்லது பிஸ்கெட் சப்பாத்தி எடுத்துங்க. ஓகே, லெட்ஸ் பிரே. ஆண்டவரே, உங்களுடைய திரு சரீரத்துக்காக நமக்கு நன்றி ஸ்தோத்திரம். இதை பிட்டு நாங்கள் உண்ணும் பொழுது உங்களுடைய ஜீவன் எங்களுக்கு வருவதற்காக ஸ்தோத்திரம். அந்த பெரும்படகு ஸ்திரீ உங்களுடைய ஆடை விளிம்பை தொட்ட மாத்திரத்தை இன்ஸ்டன்ட் எனர்ஜி ஹீலானாலே, அந்த ஆடை விளிம்பில் அவ்வளவு வல்லமை இருக்குமானால் உங்களுடைய சரீரத்துல how much more the power of our healing would have been there. ஸோ இந்த மாலை வேளை உங்களுடைய சரீரத்தை உட்கொள்ளும் பொழுது எங்களுக்கு உள்ளான அந்த சென்று எங்களுடைய சரீரம் உங்களுடைய சரீரம் போல ஆகி எல்லாம் திறம்பட செயல்பட வைப்பதற்காக ஸ்தோத்திரம். இப்ப நீங்க வந்து உங்க கையில் உள்ள அப்பத்தை பிச்சு நீங்க சாப்பிடுங்க, பக்கத்துல உள்ள கொடுங்க. ஓகே, இது உங்களுக்காக பிக்கப்பட்ட சரீரமா இருக்கிறது, நினைக்கும் விஷயங்கள். இது உங்களுக்காக பிக்கப்பட்ட சரீரமா இருக்கிறது, நினைக்கும் விஷயங்கள். தேங்க்யூ லார்ட். அந்தபடி இந்த பாத்திரத்தை கொடுத்து, இந்த பாத்திரம் ரத்தத்தினாலே புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, என்னை நினைவு கூர்மை செய்யுங்கள் என்றார். மாம்சத்தினுடைய ரத்தத்தில் இருக்கிறது. இந்த ரத்தம் இயேசுவின் ரத்தம். இதனை குடிக்கும்போது அவருடைய ஜீவன் இதுக்குள்ள இருந்து என்னுடைய சரீரத்துக்குள்ள சென்று எல்லாவற்றையும் சீர்படுத்தி, திடப்படுத்தி, பலப்படுத்தி செயல்பட வைப்பதற்காக ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்லாமல் பிதாவோடு இயேசு கிறிஸ்து நம்மை ஒப்புரவாக்கி வைத்திருக்கிறார். அவரோடு ஒரு உடன்படிக்கை வைத்திருக்கிறார். அந்த உடன்படிக்கை தன்னுடைய ரத்தத்தினாலே அதை ராட்டிஃபை பண்ணியிருக்கிறார். ஸோ நம்ம உடன்படிக்கைக்கு சுதந்திரவாளியாக இருக்கிறோம். அதை நினைவு கூர்ந்து இந்த ரத்தத்தை பானம் பண்ணுவோம். தேங்க்யூ லார்ட். எங்களுக்கு நித்திய ஜீவன் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. blood of Jesus shed for us on the cross. blood of Jesus shed for us on the cross. வார்த்தைகள் எந்தன் மருந்து, காயங்கள் நல் ஔஷதம். வார்த்தைகள் எந்தன் மருந்து, காயங்கள் நல் ஔஷதம். இயேசு ரத்தம் பிசின் தைலமே, என்னை முற்றும் குணமாக்குமே. இயேசு ரத்தம் பிசின் தைலமே, என்னை முற்றும் குணமாக்குமே. இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. Father, we thank you and praise you for giving us an opportunity to have the communion with you. இந்த privilege எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி சொல்கிறோம். இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே. ஓட்டி பிரதர். தேங்க்யூ பாஸ்டர், தேங்க்யூ. இப்போ நமக்கு ஒரு சாட்சி இருக்கு. டாக்டர் அலர்மேல் செல்வி மதுரையில இருந்து பேசுறேன். எனக்கு மோர் தென் 1 இயரா வந்து வாயில வந்து ஒரு எரிச்சல் இருந்துட்டே இருந்தது. வாயில எந்த லீஷனோ எதுவும் அல்சர் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஆனா நானா வந்து ஏதோ ஹார்மோனிக் சேஞ்சஸ் மாதிரி இருக்கும் போல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ப்ரேயர் பண்ணிட்டு மட்டும் இருந்துட்டே இருந்தேன். இப்போ ஒரு 3 வீக்ஸ் பேக் வந்து இந்த மாதிரி மீட்டிங் அட்டன் பண்ணும்போது பாஸ்டர்கிட்ட சொல்லி அதுக்காக ப்ரேயர் பண்ணேன். ப்ரேயர் பண்ணோன்னா அன்னைக்கு நைட்டே வந்து இப்பயே சுகம் கிடைச்சிருச்சு சிஸ்டர், நீங்க விசுவாசிங்கன்னு பாஸ்டர் சொன்னாங்க. அப்ப அன்னைக்கு நைட்டு நான் சாப்பிடும்போது எனக்கு எரிச்சல் இல்லாம இருந்தது. சரி, அடுத்த நாள் வந்து அதை சாட்சியா சொல்லலாம் நினைச்சிட்டு இருக்கும்போது திரும்ப அந்த எரிச்சல் வந்து ஒரு 2 நாள் இருந்துட்டே இருந்தது. அப்புறம் நான் ஞானாம்பாள் மேடத்திட்ட வந்து பேசினேன். அவங்க வந்து விசுவாசிங்க, ப்ரேயர் பண்ணிருக்கோம்ல, ஆண்டவர் சுகம் தருவாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நான் திரும்ப வந்து அதை ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஒரு 4 or 5 டேஸ்ல வந்து அப்படியே லைட்டா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சது, அப்படியே செட்டில் ஆயிடுச்சு. இருந்தாலும் ஒரு 10 டேஸ் வந்து நான் எல்லா ஃபுட்டும் எடுத்துட்டு அதை சாட்சியா சொல்லணும்ட்டு வெயிட் பண்ணேன். இப்ப வந்து என்னால எல்லாமே சாப்பிட முடியுது. எந்த எரிச்சல் அந்த மாதிரி அந்த ப்ராப்ளம் வந்து கம்ப்ளீட்லி கியூர் ஆயிடுச்சு. ஆண்டவர் வந்து நல்ல சுகத்தை கொடுத்தாரு. நேத்து வந்து பாஸ்டர்கிட்ட வந்து நான் பேசியிருந்தேன். பாஸ்டர் வந்து இன்னைக்கு அதை டெஸ்டிமோனியா சொல்ல சொல்லியிருந்தாங்க.
அப்புறம் நேத்து பாஸ்டர் எனக்கு ஒரு பிளிஸ்டர் இருந்ததுன்னு சொன்னேன்ல பாஸ்டர். அது அப்படியே அப்படியே சப்சைட் ஆயிருச்சு. இந்த கையில கூட காட்டுறேன் பாருங்க. ம். தெரியுதா பாஸ்டர் Right. இது? காமிங்க, கேமரா நேரா காமிங்க சிஸ்டர். ஓகே. நேத்து இருந்துச்சு நீங்க, இன்னைக்கு நல்லா ஆயிருச்சா? அப்படியே பெரிய பிளிஸ்டரா இருந்தது. அப்படியே அமுங்கிருச்சு. நைட்டே அமுங்கி காலையில ஃபுல்லா பெயினே இல்ல. பிரைஸ் சரியா காட். பிரைஸ். இல்ல. அந்த விரல் ஃபுல்லா மூவ் பண்ண முடியாம இருந்தது. ம். இப்ப நல்லா காலையில இருந்தே பெயின் சுத்தமாவே இல்ல. ம். ஃபுல்லா சரியாயிடுச்சு பாஸ்டர். பிரைஸ் காட். பிரைஸ் காட். சிஸ்டர் பேசுங்க. அது பாப்பாக்கு மட்டும் அந்த கேஸ்ட்ரிக் பெயின் சொல்லிட்டு இருந்தால பாஸ்டர். நேத்து அதுக்காக ப்ரேயர் பண்ணோம். ஆமா. இன்னைக்கு காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் நார்மலா தான் இருந்தா. இப்ப நைட்டு மட்டும் கொஞ்சம் பெயின் இருக்குன்னு சொன்னா. இப்ப கம்யூனியன் எடுக்கையில நான் ப்ரேயர் பண்ணி விசுவாசத்தோட எடு பாப்பா கட்டாயம் சரியாயிரும்னு சொல்லியிருக்கேன். இத நெக்ஸ்ட் வீக் நாங்க டெஸ்டிமோனியா சொல்லணும்னு நான் விசுவாசிச்சு ப்ரேயர் பண்ணியிருக்கேன் பாஸ்டர். ஆமென். ஆமென். நீங்க உங்களுக்கு நடந்துச்சு பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் ப்ரே பண்ணோம். உங்களுக்கு ஹீலிங் நடந்துச்சு. அப்புறம் திரும்ப சிம்டம்ஸ் வர மாதிரி இருந்துச்சு. ஆனா நீங்க சொன்னீங்க, இல்ல நான் சுகமாயிட்டேன் அப்படின்னு சொன்னீங்கல்ல. டாக்டர் ஞானம்பால் சொன்னாங்க, சுகமாயிட்டீங்க. நீங்க அதை விசுவாசிங்கன்ட்டு. ஸோ ஹீலிங் பொறுத்த வரைக்கும் நீங்க ஜோம் பண்ண உடனே அங்க மேனிஃபெஸ்டேஷன் நடந்துருச்சு. பிசாசு நம்ம அதை முழுமையா பெற்றுக்கொள்ள கூடாதுக்காக பிசாசு இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் கொண்டு வருவான். அதை நம்ம வார்த்தையினால எதிர்த்து நிக்கணும். இப்ப நீங்க அவளுக்கு பாப்பாக்கு நம்ம ஏற்கனவே 2-3 தடவை ஜோம் பண்ணிட்டோம். அதெல்லாம் ஆல்ரெடி ஹீல்டு தான். இப்ப நீங்க என்ன பண்ணுங்க, ஹீலிங் ஸ்கிரிப்சர் எல்லாம் எடுத்து கன்ஃபஸ் பண்ணுங்க. பாப்பா படிக்க சொல்லுங்க ஹீலிங் ஸ்கிரிப்சர் எல்லாம். 53:4, மத்தேயு 8:16-17, 1 பேதுரு 2:24 இந்த ஹீலிங் ஸ்கிரிப்சர் எல்லாம் எடுத்து கன்ஃபஸ் பண்ணணும். இப்போ ஒன்லி கன்ஃபெஷன் தான் பண்ணணும். நீங்க ஆல்ரெடி நம்ம ப்ரே பண்ணியாச்சு. பண்ணும்போது அந்த சிம்டம் எல்லாம் டோட்டலா போயிடும். சரிங்களா? அதை மட்டும் நீங்க பண்ணுங்க. சரிங்களா? ஓகே. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். காட் பிளஸ் யூ. நம்ம Thursday we'll have English meeting. Friday intercessory prayer. இந்த Friday நம்ம intercessory prayer ஸ்டார்ட் பண்றோம். ஏன்னா எலெக்ஷன் டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேஸ் தமிழ்நாடுக்கு வருது 19th of April. ஸோ we will have to start this Friday. நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சரிங்களா? அதுக்காக நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க. intercessory prayer 8 to 9 தான். 1 hour முடிக்கிற மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ 8 to 9 we can join. அதோட நான் டீடைல்ஸ் அனுப்பி விடுறேன் போஸ்டர். அது இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு மட்டும் தான் நான் லிங்க் அனுப்புவேன். ஏன்னா பீயிங் an intercessory prayer ஐ எம் நாட் கோயிங் டு சென்ட் த லிங்க் டு எவ்ரிபடி. யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடோ அவங்க எனக்கு ரீச் அவுட் பண்ணலாம், அவங்களுக்கு வரும். இப்போ நான் உங்களுக்கு அனுப்புற மெசேஜ்னா ஐ எம் இன்ட்ரெஸ்டட்னா உங்களுக்கு லிங்க் அனுப்பணும். எல்லாருக்கும் நான் அனுப்ப போறது இல்லை. சரிங்களா? பீப்புள் ஒரு இன்ட்ரெஸ்டட் பீப்புள் நீங்க ஆமா பிரதர் நான் வரணும் அப்படின்னா உங்களுக்கு அனுப்பி விடுவேன். இந்த லிங்கை போட்டீங்கன்னா ஜாயின் ஆகாது. வேற லிங்க் இருக்கு. இந்த லிங்கை போட்டீங்கன்னா ஜாயின் ஆகாது. வெயிட் பண்ணிட்டே இருக்க வேண்டியதான் நீங்க. சரிங்களா? அதுக்கு அந்த மாதிரி வச்சிருக்கிறேன். ஏன்னா ஐ வாண்ட் டு கீப் இட் யாரெல்லாம் வரான்னு எனக்கு தெரியணும். ஏன்னா வி டோன்ட் நோ ஹூ இஸ் ஜாயினிங். ஸோ அதனால வி ஹேவ் டு பி வெரி சென்சிட்டிவ் ஆல்சோ. ஸோ எல்லாரையும் நம்ம டப்புன்னு உள்ள விட முடியாது. ஸோ ஐ நீட் டு நோ ஹூ இஸ் ஜாயினிங். ஸோ லிங்க் அமிச்சா உங்களுக்கு மட்டும் நீங்க மட்டும் யூஸ் பண்ணுங்க. நீங்க தூக்கி ஏதோ குரூப்ல போட்டுறாதீங்க. அந்த லிங்கை தூக்கி அப்புறம் யார் வர தெரியாம போயிடும் நமக்கு. ஸோ அந்த மாதிரி. ஸோ அது ஃப்ரைடே வில் ஸ்டார்ட் இன்டர்செசரி பிரேயர். ஸோ ஐ வில் சென்ட் த போஸ்டர். இஃப் யூர் இன்ட்ரெஸ்டட் யூ ரிப்ளை, ஐ வில் சென்ட் யூ த லிங்க். ஆமென். ஸோ நீங்க ஆஃபரிங் கொடுக்கணும்னு விரும்புறவர்கள் என்னுடைய டீடைல்ஸ் நாங்க போடுறேன். நீங்க ஆஃபரிங் அதில் கொடுக்கலாம். என்னோட பேங்க் டீடைல்ஸ், கூகுள் பே நம்பர். ஸோ தோஸ் ஹூ வாண்ட் டு give an offering to my ministry. என்னோட ஊழியத்துக்கு நீங்க காணிக்கை கொடுக்கணும் விரும்புனீங்கன்னா, ஊழியத்தினால ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன், காணிக்கை கொடுக்க விரும்புனீங்கன்னா இந்த டீடைல் யூஸ் பண்ணிக்கோங்க. பேங்க் அக்கௌண்ட் அண்ட் கூகுள் பே நம்பர் 9884160264. என் கூகுள் பே, வாட்ஸ்அப் நம்பர், ஃபோன் நம்பர் எல்லாம் ஒரே நம்பர் தான். ஸோ நீங்க என்னை ரீச் பண்ணாலும் இதே நம்பர் யூஸ் பண்ணி நீங்க ரீச் பண்ணலாம். 9884160264ல. ப்ரேயர் வில் பி பைலிங்குவல். இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கிலீஷ் தமிழ் 2 கலந்து தான் இருக்கும். ஏன்னா இங்கிலீஷ் மட்டும் வைக்க முடியாது, தமிழ் மட்டும் வைக்க முடியாது. ஸோ பைலிங்குவலா வில் ஹேவ் த ப்ரேயர்.